ஓம் சாந்தி. 24/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாட இருக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து மிக கவனமா இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரமும் வருமானத்தின் மேல் வருமானம்தான். நினைவின் மூலம்தான் நீங்கள் பாபாவின் அருகில் வந்து கொண்டே இருப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாபா நினைக்கிறோமோ அவ்வளோ நமக்கு வருமானம், லட்சம் கோடி அந்த மாதிரி இங்கே நம்ம எவ்வளோ நேரம் நம்ம சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ சேர்ந்துக்கிட்டே போகுதுல. அந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லை, உட்காந்து பாபா நினச்சா போதும். ஆத்மான்னு நினச்சி பரந்தாமத்தில் இருக்கிற பாபா அப்பா, என்னுடைய அப்பான்னு சொல்லி அவரை நினச்சாலே போதும், அவ்வளோ வருமானம்னு சொல்கிறாரு. நினைவின் மூலம்தான் நீங்கள் பாபாவுக்கு அருகில் வந்துக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறார். அவர் நினைக்க நினைக்க அவர்கிட்ட நம்ம நெருங்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம யாரையாவது நினச்சோன்னா அவங்களே சொல்லுவாங்க இல்லையா, நான் எனக்கு திடீர்னு ஒன்று நினப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஃபோன் பண்ணால் கூட சொல்லுவாங்க, நான் அவனை நினச்சிட்டே இருந்தேன், நீ கால் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோன்னா உடனே அவங்களுக்கு ரீச் ஆகுது. அதுமாரி நம்ம பாபா நினைக்க நினைக்க அவர் அருகில் நம்ம போயிட்டே இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. கேள்வி: எந்த குழந்தைகள் நினைவில் இருக்க முடிவதில்லையோ அவர்களுக்கு எந்த விஷயத்தில் வெட்கம் வருகின்றது? இப்போ பாபா சொல்கிறாரு, யாரெல்லாம் நினைவில் பாபாவை நினைக்கிறது இல்லையோ அவங்களுக்கு எந்த விஷயத்தில் வெட்கம் வருது? பதில்: தனது சார்ட்டை எழுதி வைப்பதில் அவர்களுக்கு வெட்கம் வருகின்றது. நம்ம நாள் முழுவதும் நினைவு பண்ணிட்டு ஈவினிங்கில் சார்ட் எழுதும்போது சிலர் எழுதுறதே இல்லை, அது வேறு விஷயம். எழுதும்போது சப்போஸ் எழுதும்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் எவ்வளோ நேரம் நினைவு பண்ணேன்னு எழுதும்போது அங்கே ஒன்றுமே நம்மளால் எழுத முடியாது இல்லையா? அப்போ வெக்கம் வருது அவங்களுக்குன்னு சொல்கிறாரு. உண்மையை எழுதினால் பாபா என்ன சொல்வாரோ என நினைக்கின்றனர். உண்மையிலே நம்ம நினைக்க மாட்டோம், அங்கே வேலை இங்கே வேலை, பாபாவை நினைவே இருக்காது. அப்பப்போ டிராஃபிக் கண்ட்ரோல் அடித்தா கூட சிலர் அதை கூட பொருட்படுத்தாமல் வேலையிலே மூழ்கியிருப்பாங்க. சிலர் நினைப்பாங்க, சிலர் கஷ்டம் வரும்போது பாபா நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்போ உண்மையை எழுதணும்னா பாபா என்ன சொல்வாரோன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் குழந்தைகளின் நன்மை இதில் தான் இருக்கிறது. ஆனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே என்னை நினச்சாதான் நல்லது, சார்ட் வச்சாதான் நல்லது. சார்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாள் முழுதும் என்ன பண்ணியிருக்கிறோம். ஐயோ நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பாபா நினைக்காம விட்டோமே, இல்லை நினச்சோமே, சரி 1 மணி நேரம் நினச்சோமே, சரி அமிர்த வேலை பண்ணோம், ஏதோ ஒரு திருப்தி இருக்கும். நம்ம சார்ட் எழுதினாதான் சரி நம்ம ஏதோ பாபா நினச்சிருக்கிறோம், இல்லை நினைக்கலனாலும் ஐயோ நம்ம நினைக்கவே இல்லை அப்படின்றதும் தெரியும். அதனால் பாபா சொல்கிறாரு, உண்மையிலும் உண்மையான சார்ட்டை எழுதி கொண்டே இருக்க வேண்டும் சொல்கிறாரு. சார்ட் எழுதுவதால் மிகுந்த நன்மை இருக்கிறது. நம்ம சார்ட் எழுதுனா நமக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் பிரம்மா பாபா தர்பார் கூட்டிகிட்டு தான் படுப்பார் நைட்டில். எவ்வளோ நேரம் நினைவு செஞ்சேன், எவ்வளோ நேரம் சேவை செஞ்சேன், இந்த கர்மேந்திரியங்கள்லாம் கட்டுக்குள்ளே இருந்ததா அப்படின்ட்டு ஒரு கர்மேந்திரியமாக கூட்டு இதில் கூண்டுகளை நிற்க வச்சு கேள்வி கேட்பாராம். நீ காதே, நீ என்ன செஞ்ச, நீ காலையிலேருந்து ஏதாவது தவறான விஷயம் கேட்டியா, இல்லை பாபா ஞானம் மட்டும் கேட்டியா? அந்த மாதிரி நிறைய தர்பார் முடிச்சுட்டு தான் அவர் படுப்பார். அந்த மாதிரி பண்ண தான் நம்மள்ட்ட மாற்றம் வரும்ன்றார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே இதில் வெட்கப்படாதீர்கள், இதில் வெட்கப்படாதீங்க. ஐயோ நம்ம பாபாட்ட சார்ட் எழுதுனா ஒன்றுமே நினைக்கவே இல்லைன்னு எப்படி அவர்கிட்ட சொல்கிறது, இது எவ்வளோ வெட்கப்பட வேண்டிய விஷயம்லாம் நினைக்காதீங்க, வெட்கப்படாமல் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கிறாரு. இப்போது குழந்தைகள், நீங்கள் 15 நிமிடத்திற்கு முன் இங்கே பாபாவின் நினைவில் அமர்கிறீர்கள். இங்கே சென்டருக்கு நம்ம முன்னாடிலாம் போனோம்னா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடியே கூட போயிட்டு கூட யோகா பண்ணிவிட்டு அப்புறமா முரளி கேட்போம். ஆனால் பாபா இதில் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பாபா நினைவில் உட்காருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது இங்கே வேறு வேலையோ கிடையாது. இப்போ சென்டரில் நமக்கு வேலைலாம் எதுவும் கிடையாது. பாபாவின் நினைவில் தான் அமர்றீங்க இல்லையா? ஏதாவது வேலை இருக்கா என்ன? வெளியில் போனால் நம்ம அந்த வேலை இந்த வேலைன்னு இருக்கும். இங்கே சென்டரில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது, போய் பாபான்னு நினைக்கணும், அவ்வளோதான். பக்தி மார்க்கத்தில் தந்தையின் அறிமுகமே கிடையாது. பக்தியில் கடவுள் யாருன்னே தெரியாது. எல்லாரையும் கடவுளாக கும்பிட்டு இருந்தோம். தேவதைகள் படத்தை வச்சுட்டு எந்த கோயில் கூப்பிட்டாலும் போவோம், எந்த கோயிலுக்கு கூப்பிட்டாலும் போவோம். ஆனால் யார் கடவுளோ அவர் நம்ம அப்பான்றதும் நமக்கு தெரியாது. இங்கே தந்தையின் அறிமுகம் கிடைத்துள்ளது. ஆனால் இங்கே நமக்கு சென்டரில் போனோடனே நமக்கு தெரியும், நம்ம அப்பா வீட்டுக்கு போகிறோம், அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். மேலும் பாபா சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். பாபா சொல்கிறார், என்னை மட்டும் நினைங்க, நானும் குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன்.
நான் உங்க எல்லா ஆத்மாக்களுக்கும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் அப்பான்றாரு. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆசி தானாகவே நினைவு வரணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாபா அப்பா நினைச்சாலே அப்பா என்ன சொத்து எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அதை தானே குழந்தைகள் நினைவு வரும். அப்பா அதெல்லாம் எனக்கு தான், அந்த மாதிரி அப்பா சொர்க்கம், அவர் சொர்க்கத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு, அப்ப தானாவே சொர்க்கம் நினைவு வரும்ன்றாரு. சிறு குழந்தைகளோ இல்லை அல்லவா, நீங்களாம் சின்ன பசங்களா என்ன சொல்லி கேட்கிறாரு. நாங்கள் 5 மாசங்கள் அல்லது 2 மாதங்களின் குழந்தைகள் என்று கூறிக்கொள்ள, நீங்க என்ன ரொம்ப சின்ன குழந்தையா என்ன? நீங்க நான் 5 மாசம் தான் பாபா ஆகுது, 2 மாசம் தான் ஆகுது பாபான்னு சொல்றீங்க இல்லையா? ஆனால் உங்கள் கர்மேந்திரியங்களோ பெரியவை தான். இருந்தாலும் உங்க கண் காது மூக்கு உங்களுடைய உடம்பு பெருசா இருக்கு இல்லையா? ஆகவே ஆன்மீக தந்தை இப்ப சொல்லி புரிய வைக்கிறார். இங்கே தந்தை மற்றும் ஆசியின் நினைவில் மட்டும் அமர வேண்டும். சென்டருக்கு வந்தா பாபா எதுவும் சொல்ல மாட்டார். நம்மளே போயிட்டு உட்காந்து பாபாவையும் சொர்க்கத்தையும் நினைக்கணும். நீங்கள் அறிவீர்கள், நாம் நரனிலிருந்து நாராயண் ஆவதற்காக இப்போ முயற்சியில புருஷார்த்தத்துல ஈடுபட்டுள்ளோம், அல்லது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம்ட்டு உங்களுக்கு தெரியுன்றார். ஆக இதை குழந்தைகள் குறித்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே அமர்ந்தவரை எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம். இப்போ சென்டருக்கு வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, குறிச்சுக்கு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 மணி நேரம் நல்ல பாபா நினைவுல உக்காந்தேன். அந்த 1 மணி நேரத்துல ஒரு 1/2 மணி நேரமாவது புத்தி பாபா நினைவுல நிலைச்சு இருந்தது, குறிச்சு வச்சுக்கோங்கன்றாரு. சார்ட் எழுதுவதால் பாபா புரிந்து கொள்வார். சார்ட் எழுதியதை பாபா தெரிஞ்சுக்குவாராம். ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றனர் என்பது பாபாவுக்கு தெரியும் என்பதெல்லாம் கிடையாது. பாபாவுக்கு தெரியாது, அவருக்கு எப்படி தெரியும் நம்ம நினைவு செய்கிறோமா இல்லையான்ட்டு? அதையே ஒவ்வொருவரும் தங்களை சார்ட் மூலம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நமக்கே நம்ம சார்ட் எதுனா தான் தெரியும் நம்ம பாபாவை நினச்சிட்டு இருந்தோமா இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தோமான்னு. பாபாவின் நினைவு இருந்ததா அல்லது புத்தி வேறெங்காவது சென்று விட்டதா சொல்லி பாபா கேட்குறாரு. சரி, நீங்கள் உக்காடுறீங்க, பாபா தான் நினைக்கிறீங்கன்ட்டு என்ன நிச்சயம் இருக்குது? இல்லை புத்தி மட்டும் உக்காந்து தான் இருப்போம், உடம்பு உக்காந்துருச்சு, ஆனால் புத்தி மனசு என்ன பண்ணிட்டு இருக்குது தெரியல இல்லையா? அது எங்கேயாவது சென்றுச்சா அப்படின்றத செக் பண்ணுங்க. இதுவும் புத்தியில் உள்ளது. அதாவது இப்போது பாபா வருவார் என்றால் இதுவும் கூட நினைவாகிறது இல்லையா? இப்போ பாபா மீட்டுக்கு போறோம், அப்போ பாபா வருவார்ன்ட்டு உட்காந்துருக்குறோம் இல்லையா? அது கூட நினைவு தான் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என்பதை சார்ட்டில் உள்ளபடி எழுதுவீர்கள். பொய் எழுதுவதாலோ மேலும் 100 மடங்கு பாவம் அதிகமாகும் சொல்லி சொல்றாரு. இப்போ எவ்வளோ நேரம் நினைவு செய்தோன்ட்டு சார்ட்ல எழுதுங்க. அதில் பொய் மட்டும் எழுதுறாதீங்க. பொய் எழுதுனா அது 100 மடங்கு பாவம்ன்றாரு. மேலும் நஷ்டம் ஏற்பட்டுருன்றாரு. அதனால் உண்மையை தான் எழுதணும். எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் விநாசமாகும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்னைக்கு ஒரு மணி நேரம் நினைக்கிறேன்னா 1 மணி நேரத்துல எனக்கு அவ்வளோ பாவம் அழிஞ்சு போச்சு. அப்போ அவ்வளோ வருமானம் தானே. அதான் சொல்றாரு, இன்னும் ஒரு 2 மணி நேரம் நினைவு பண்ணா எவ்வளோ பாவம் அழிஞ்சு போயிருக்கும். அது மாதிரி நீங்க டோட்டலா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் நினைச்சேன், நாளைக்கு 2 மணி நேரம், அப்படியே டைம் ஷெட்யூல் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து. ஆனால் புத்தியில் எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு லெட்டர் எழுதிட்டு கொடுத்துட்டு, என் புத்தியில் எதுவுமே இல்லை பாபா, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்கன்ட்டு டோட்டலாக பரந்தாமத்தில் பாபா நினைவில் உட்காந்துரும். அப்போ தான் பாவம் அழியும். மேலும் எதையும் அறிவீர்கள், நாம் அருகில் வந்து கொண்டே இருக்கிறோம். அப்புறம் நமக்கே தெரியும் நம்ம பாபா கிட்டக நெருங்குறோம். ஏன்னா நமக்கு பாபா தவிர வேற எதுவுமே பிடிக்காது, பாபா நினைவு தான் இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாபா கிட்ட நெருங்குறோம். கடைசியில் நினைவு முடிவடையும் போது நாம் மீண்டும் பாபாவின் அருகில் சென்று விடுவோம். இது மாதிரி நினைச்சு 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 கடைசியில எல்லாருமே ட்ராமா படி பாபா கிட்டக போயிடுவோன்றாரு. ஒருத்தங்க விடாம எல்லாருமே கடைசியில பாபா கிட்டக போயிடுவோம். பிகேஎஸ் எல்லாருமே முயற்சி பண்ணி பாபா கிட்ட அருகில போயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு சிலரோ உடனே புது உலகில் பாகத்தை நடிப்பார்கள். அப்புறம் எல்லாரும் பரந்தாமம் போயிடுவோமா? பரந்தாமம் போயிட்டு அதுக்கப்புறம் உடனே சிலர் புருஷார்த்தத்தின்படி நல்லா தீவிர முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா பிரம்மா பாபா மாதிரி அவங்களாம் உடனே நடிக்க வந்துருவாங்க. அவங்க சொர்க்கத்துல 9 லட்சம் பேர்ல நடிக்க உடனே வந்துருவாங்க. சிலர் அங்கேயே அமர்ந்திருப்பார். சிலர் நடிக்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க புருஷார்த்தத்தின்படி அவங்க டைம்ல தான் வருவாங்க. சத்தியுகத்துல பாதிக்கு மேல கூட நடிப்பாங்க. அதனால அந்த டைம் எல்லாருமே மற்றவங்க நடிக்கும் போது மற்ற எல்லாருமே பரந்தாமத்துல தான் இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அங்கே எந்த ஒரு சங்கல்பமும் வராது. பரந்தாமத்துல உடம்பு கிடையாது, வெறும் ஆத்மா புள்ளியா இருக்கும். அதுக்கு எண்ணம் கூட வராதுன்னு சொல்றாரு. மனசு புத்தி இருக்கும், ஆனா மனசு புத்தி இயங்காது. அப்படியே அந்த மர்ஜ் ரூபத்துல இருக்கும், எமர்ஜ் ஆகாது எதுவுமே. எல்லாமே உள்ளடங்கி போய் இருக்கும். நடிப்பு வரும்போது ஒரு உடல் கிடைக்கும் போது தான் எல்லாம் எமர்ஜ் ஆகும். நம்மளுடைய சம்ஸ்காரம், மனசு புத்தி எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது உடம்புல வரும்போது தான் எல்லாம் வேலை செய்யும். அது வரைக்கும் அங்க பரந்தாமத்துல ஆத்மா அமைதியா இருக்கும்.
அதுதான் முக்தி தாமம் சொல்லி பாபா சொல்றாரு. பரந்தாமம் தான் முக்தி தாமம். இதை தான் எல்லாரும் கேட்குறாங்க, எனக்கு முக்தி வேணும் முக்தி வேணும். எனக்கு ஐயோ வாழ்க்கையே வேணாம், நடிப்பே வேணாம். இங்க பாபா நடிப்புன்னு சொல்லிட்டாரு, அதனால பிகேஸ் வந்து நடிப்பே வேணான்னுவாங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்களாம் எனக்கு வாழ்க்கையே வேணாம், எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் போயிடுறேன், எனக்கு திரும்ப அடுத்த பிறவியே வேணாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன கேக்குறாங்கன்னா முக்தி கேக்குறாங்க. அது என்னன்னு தெரியாம கேட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே பரந்தாமன்றதுதான் முக்தி தாம். அங்கதான் ஆத்மாக்கள் முக்தி அடைந்த நிலையில இருக்கிறாங்க. அதாவது நடிப்புல இருந்து முக்தி அடைஞ்சு இருக்கிறாங்க. அதான் முக்தி தாமம். சுகம் துக்கத்திற்கு அப்பாற்பட்டது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த பரந்தாமன்றது இந்த சுக துக்கம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அங்க சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. ஜாலியா இருக்கிறேன் அப்படின்ட்டு இங்க உட்காந்து நம்ம சொர்க்கத்துல ஜாலியா இருக்கணும் அந்த மாதிரியும் இருக்காது. துக்கமாவும் இந்த மாதிரி கலியுகத்துல எவ்வளவு துக்கம், உடம்புல துக்கம், எவ்வளவு உறவினர்கள் மூலமா துக்கம், யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா துக்கம், இந்த மாதிரிலாம் பரந்தாமத்துல இருக்காது. பரந்தாமத்துல உடம்பே கிடையாது, அதனால அமைதியா ஆத்மா வந்து இருக்கும். அங்க சுகம் துக்கமே இருக்காது, அப்பாற்பட்ட உலகன்றாரு. அதை தான் ஆத்மாக்கள் விரும்புறாங்க. ஏன்னா அவங்க அங்கதான் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க, அதனாலதான் அதையே விரும்புறாங்கன்றார். சுகதாமம் செல்வதற்காக இப்போது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா நம்ம இப்ப உடல்ல இருந்துகிட்டே சொர்க்கத்துக்கு போறதுக்கு முயற்சி செய்யறோம். ஏன்னா நமக்கு அடுத்த பிறவி எப்படி நடிக்கணும், நடிக்க தான் வந்தாகணும் தெரிஞ்சு போச்சு. நடிக்க வர்றதே வரோம், நம்ம ஏன் சொர்க்கத்துக்கு வரக்கூடாது? ஏன்னா துவாபரேகத்துல இருந்து வந்தா நரகம், அதே நம்ம சத்தியுகத்துல இருந்து வந்தா சொர்க்கம். அதனால நம்ம சொர்க்கத்துக்காக இப்ப முயற்சி செய்யறோன்றாரு. எவ்வளவு நீங்கள் நினைவு செய்யறீங்களோ அவ்வளவு பாவங்கள் விநாசமாகும். நம்ம பாபாவை எவ்வளோக்கு எவ்வளோ நினைக்கிறோமோ அவ்வளோ நம்ம தலை மேல இருக்கிற சுமையெல்லாம் நீங்கிரும், பாவம் போயிடும்ன்றாரு. நினைவின் சார்ட் வைப்பதால் ஞானத்தின் தாரணையும் நன்றாக இருக்கும். டெய்லியுமே சார்ட் வைங்க. என்னடா இது நம்ம சரியா நினைக்கலன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து வைக்க வைக்க தான் உங்களுக்கும் தெரியும் உங்களோட நிலைமை என்னன்ட்டு. பாபாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்ப ஞானத்தின் தாரணையும் நல்லா இருக்கும். முரளியும் நீங்க வந்து ஐயோ நம்ம வந்து சரியா படிக்கிறோம், இப்பதான் படிப்பும் புத்தியில வந்து பாபா நினைக்க நினைக்க தான் படிப்பும் வந்து புத்தியில வந்து நல்லா ஸ்டோர் ஆகும். சார்ட் வைப்பதாலும் நன்மைதான் சொல்லி சொல்றாரு. ஏன்னா இது வைக்கிறது இல்லை யாரும், அதனாலதான் சார்ட் வைங்க சார்ட் வைங்கன்றாரு. பாபாவுக்கு தெரியும் நினைவில் இருக்காத காரணத்தினால் எழுதுவதற்கு வெக்கம் வருகின்றது. பாபாவுக்கு தெரியுமா ஏன் இவங்க எழுத மாட்டாங்கன்னா, இவங்களுக்கு வெக்கமா இருக்குது. என்ன என்ன எழுதுறது, ஐயோ காலைல இருந்து நினைக்கவே இல்லையா, அமிர்த வேலை பண்ணோம் அதோட நினைக்கவே இல்லையே. முரளி ஒரு தடவை கேட்டிருப்போம், அதுக்கப்புறம் நம்ம மாட்டும் நம்ம வேலையில இருந்திருப்போம். சிலர் நினைச்சிருப்பாங்க, சிலர் நினைக்க மாட்டாங்களே. நினைக்காதவங்களும் என்ன எழுதுவாங்க. அதனால வெக்கம் வருதுன்னு சொல்லி பாபாவுக்கு தெரியுது. பாபா என்ன சொல்வாரோ, முரளியில் சொல்லிவிடுவார் என்று அப்படின்லாம் பயம். பாபா நம்மள என்ன சொல்வாரு, அப்புறம் அடுத்த நாள் முரளியிலே நம்மளை பத்தி சொல்லிடுவாரு அப்படின்லாம் நினைச்சு பயப்படுறாங்க. பாபா கேட்கிறார், இதில் வெக்கத்திற்கான விஷயம் என்ன இருக்கிறது? மனதுக்குள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும், நாம் நினைவு செய்கின்றோமா இல்லையா. இதுல என்ன வெக்கப்பட போறீங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா நம்ம நினைக்கிறோமா இல்லையான்ட்டு சொல்லி சொல்றாரு. கல்யாணக்காரி பாபாவோ இப்ப புரிய வைக்கிறார். குறித்து வைப்பீர்களானால் நன்மை ஏற்படும் சொல்லி சொல்றாரு. இப்ப கடவுள் வந்து நன்மை செய்யக்கூடியவர். அவர் நமக்கு என்னைக்குமே தீங்கு செய்ய மாட்டார். அவரு சொல்றத நம்ம கேட்கணும். குறிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மைன்னு சொல்லி கடவுளே சொல்றாரு. சொல்றது சொல்லிட்டேன், நன்மை அதுக்கு மேல உன் இஷ்டம்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்றாரு. பாபா வருகிற வரை யார் அமர்ந்திருக்கிறார்களோ அதில் நினைவில் சார்ட் எவ்வளவு இருந்தது. இப்ப பாபா மீட்ல உட்காந்துருக்குறாங்க இல்லையா, அப்ப அவர் வர்ற வரைக்கும் அவரை நினைச்சிட்டே இருப்பாங்க, ஐயோ பாபா வரப்போறாரு பாபா வரப்போறாரு. அதுல நீங்க நினைவின் சார்ட்டை பாருங்க, வேறுபாட்டை பார்க்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. அன்பிற்குரிய பொருளோ மிகவும் நினைவு செய்யப்படுகின்றது. இப்ப ஏதாவது ஒண்ணு நமக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு பாருங்களேன், அதை நினைச்சிட்டே இருப்போம். ரொம்ப பிடிச்சவங்களையும் ரொம்ப நினைச்சிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு பொருள் பிடிக்குதுனாலும் அதை எடுத்து எடுத்து பார்ப்போம். அது ஐயோ அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதையே நினைச்சிட்டே இருப்போம். சின்ன பசங்களாம் கூட ஒரு தீபாவளி வரப்போகுதுன்னா கூட அந்த தீபாவளியை நினைச்சுனே இருப்பாங்க, கோடு போட்டுட்டே இருப்பாங்க, என்னைக்கு தீபாவளி வரப்போகுது. அந்த மாதிரி எந்த அன்பிற்குரிய பொருளும் நினைவு செய்யப்படுகின்றது. அது மாதிரி இப்ப பாபா, பாபா தான் நமக்கு வந்து கொல்ல பிரியம் இல்லையா, அவரை தான் நமக்கு வந்து கிடைச்சிட்டாரு. அவரை நினைக்கிறதுல என்ன கஷ்டம். இப்ப குமார் குமாரியின் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து விட்டால் மனதில் ஒருவர் மற்றவரின் நினைவு நிலைத்து விடுகிறது. இப்ப திருமண நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பா ஒருவர் மத்தவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க இல்லையா, பாத்துக்க மாட்டாங்க, ஆனாலும் அந்த திருமணம் நடக்கிற வரைக்கும் நினைச்சுட்டே இருப்பாங்க. பிறகு திருமணம் நடப்பதன் மூலம் உறுதியாகி விடுகின்றது, பார்க்காமலேயே புரிந்து கொண்டு விடுகின்றனர் சொல்லி சொல்றார். நமக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ந்துள்ளது. இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், சிவபாபா நம்முடைய எல்லையற்ற தந்தை.
இப்போ பாபா சொல்றாரு, அவங்க வந்து பார்க்காமலே புரிஞ்சுக்கிறாங்க நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, அதனால ஒருத்தவங்க மற்றவங்க நினச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ பாபா வந்து நம்மளுடைய எல்லையற்ற தந்தை, பார்த்தது இல்லை என்றாலும் புத்தி மூலம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம பாபா பார்க்கலனாலும் புத்தி மூலமா நமக்கு புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஆத்மா இந்த உடல்ல நம்ம புள்ளியா இருக்கிறோம், நம்ம உடலை விட்டு போயிடுவோம். நம்மள மாதிரி தான் பாபாவும் இருக்கிறாரு, அவரு தான் நமக்கு எல்லையற்ற அப்பா. அந்த மாதிரி புத்தியில புரிஞ்சிட்டு நினைங்கன்றாரு. அந்த தந்தை பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றால் பிறகு பூஜை யாருக்கு செய்றீங்க? ஆனா இந்த பக்தி மார்க்கத்துல குழப்பி வச்சுட்டாங்க. கடவுளுக்கு பெயரும் இல்ல, ரூபமும் இல்ல, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு வந்து பேர்னா எல்லாத்துக்குமே பேர் இருக்குது. வானத்துக்கு கூட பேர் வானம்னு வச்சுக்கிறீங்க. வானத்துக்கு முடிவே இல்ல, கடலுக்கும் முடிவே இல்லைன்றீங்க. அப்புறம் கடல்னு பேர் வச்சிருக்கிறீங்க, வானத்துக்கும் வானம்னு பேர் வச்சு ஆகாயன்ட்டு பேர் வச்சுக்கிறீங்க சொல்லி பாபா சொல்றாங்க. அதனால பாபா சொல்றாங்க, பார்த்து அந்த தந்தை வந்து பெயர் வடிவதற்கு அப்பாற்பட்டவன்ட்டு சொல்றீங்க, ஆனா அப்புறம் பூஜை யாருக்கு செய்றீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப பேரே இல்ல, வடிவமே இல்ல அப்படின்னா எப்படி பூஜை செய்வீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அப்புறம் ஏன் நினைவு செய்றீங்க சொல்லி பாபா கேக்குறாரு. சரி, பெயரும் இல்ல, ரூபமும் இல்ல, அப்புறம் ஏன் அவரை நினைவு செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்ட எல்லையற்றதாகவோ எந்த ஒரு பொருளுமே கிடையாது. பாபா சொல்றாரு பாருங்க, கடவுளுக்கு பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் சொல்றீங்களே, பெயர் இல்லாம வடிவம் இல்லாம எந்த ஒரு பொருளுமே கிடையாது உலகத்துலன்னு சொல்லி சொல்றாரு. நிச்சயமாக பொருள் பார்க்கப்படுகிறது, அதனால்தான் வர்ணனை செய்யப்படுகின்றது. நிச்சயமா நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், அதனால்தான் அது அந்த பொருள்னு சொல்லி சொல்றோம். இப்போ சேர்னா சேரை பார்த்து அது சேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு, பேர் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த கடவுளும் ஏன் அப்படி சொல்லிட்டீங்கன்றாரு. ஆகாயத்தையும் கூட பார்க்கிறோம் இல்லையா, இப்ப ஆகாயமே முடிவற்றதுன்னு சொல்றாங்க, கடலும் அது மாதிரி முடிவே இல்லைன்றாங்க. அதுக்கே பேர் வச்சிருக்கிறோம் இல்லையா, ஆகாயான்னு பேர் வச்சிருக்கிறீங்க, கடல்னு பேர் வச்சிருக்கிறீங்க, எல்லையற்றது என சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. ஆனா கடவுளை மட்டும் ஏன் அப்படி சொல்லிட்டீங்கன்றாரு. பக்தி மார்க்கத்தில் பகவானை நினைவு செய்கின்றனர். ஏ பகவானே என்றால் எல்லையற்றவர் என சொல்ல மாட்டார்கள். சரி, கடவுளுக்கு பேர் இல்ல, உருவம் இல்லைன்றீங்க, அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்க ஹே பகவானே அப்படின்னா நினைவு செய்றீங்க கடைசியில. பகவான் எல்லையற்றவர்ன்ட்டு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஹே பகவானே என சொல்வதன் மூலமோ உடனே அவரது நினைவு வந்து விடுகின்றது என போது நிச்சயமாக ஒரு பொருள் இல்லது அல்லவான்னு சொல்லி கேக்குறாரு. பகவானேன்னு கூப்பிடும்போது நினைவு வந்துடுது இல்லையா, யாரையோ நினைக்கிறீங்க, யார் அவரு பேர், ஆனா உங்களுக்கு தெரியல அவர் எப்படி இருக்கிறாருன்னு, ஆனா யாரையோ நினைக்கிறீங்க, நிச்சயமா ஒரு பொருள் உங்க மனசுல வந்துருது. ஆத்மாவும் அறிந்து கொள்ளப்படுகிறது, பார்க்கப்படுவதில்லை. அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவும் இருக்கிறது உணரப்படுகிறது, ஆனா ஆத்மாவை நம்மளால பார்க்க முடியாது. நம்மளே ஆத்மாதான், ஆவின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியல, ஆனா உணர முடியுது. அப்ப வந்து ஆத்மான்றது உருவம் இல்லைனாலும் அது வந்து புள்ளியா இருக்குது, கண்ணுக்கு தெரியலனா கூட அது வந்து உணரப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரிதான் கடவுளும் கண்ணுக்கு தெரியலனா கூட உணரப்படுகிறார். கண்டிப்பா அவருக்கு உணர்வு இருக்குது, அவருக்கும் மனசு இருக்குது, புத்தி இருக்குது, சம்ஸ்காரம் இருக்கு, நம்மள மாதிரியே எல்லாமே இருக்குது, ஆனா கண்ணுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டுறாரு, அவ்வளவுதான். ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவர் தான் சொல்லி சொல்றாரு. எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரே ஒருத்தர், அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி பாடுவாங்க. அவரும் அறிந்து கொள்ளப்படுகின்றார். அவர் கடைசியா அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்ற மாதிரி எல்லாராலையும் அறிந்து கொள்ளப்படுகின்றார். குழந்தைகள், நீங்க இப்ப அறிவீர்கள். பாபா வந்து படிப்பு சொல்லி தரவும் செய்கிறார். இப்ப கடவுளே வந்து நமக்கு படிப்பு கூட சொல்லி கொடுக்குறாரு. முன்பு இது தெரியாத இருந்தது, அதாவது அவர் படிப்பு சொல்லி தரவும் செய்கிறார் என்று நமக்கு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுளே வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு. கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டனர், அவங்களோ கீதையில கிருஷ்ணர் பேர் போட்டாங்க. கிருஷ்ணரையோ இந்த கண்களால் பார்க்க முடியும், அவரை பற்றியோ முடிவற்றவர், பெயர் வடிவதற்கு அப்பாற்பட்டவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. சரி, சொன்னீங்க இல்லையா, கிருஷ்ணரா கடவுள்னு சொல்றீங்க, கிருஷ்ணரானா நம்மளால கண்ணால பார்க்க முடியுது, அவரை பற்றி நீங்க பேர் ரூபத்துக்கு அப்பாற்பட்டவன்னு சொல்ல முடியாது இல்லையா, அப்புறம் அவரை கடவுள்னு எப்படி சொல்ல முடியும்னு சொல்றாரு. கிருஷ்ணரோ என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்ல முடியாது. தேக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் விட்டு விட்டு என் ஒருவனே நினைவு செய்யுங்கள்னு சொல்றது யாரு? கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணருக்கு தேகம் இருக்குது இல்லையா, அப்புறம் எப்படி அவர் சொல்லுவாரு? கீதையில இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னா அப்ப அது கிருஷ்ணர் சொன்ன மகா வாக்கியமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுன்றாரு. அவரோ முன்னிலையில் உள்ளார், அவர் உங்க எதற்கவே இருக்கிறாரு. கிருஷ்ணரை பார்த்தாலே தெரியுது, மயிலிறக வச்சுக்கிட்டு நீல நேரத்துல அழகா இருக்கிறாரு. அவரே பாபா எனவும் சொல்ல மாட்டாரு. யாருமே ஒருபோதும் கிருஷ்ணரை அப்பான்னு சொன்னதே கிடையாது.
ஆனா நம்ம கடவுளை அப்பான்னு தான் கூப்பிடுறோம். ஏன்னா அவர் எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பாவா இருக்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் எப்படி அப்பாவாக முடியும்? கிருஷ்ணர் எப்படி கடவுளாக முடியும்? கிருஷ்ணரை நம்ம ஏத்துக்கலாம், மற்ற தர்மத்தினர் ஏத்துக்குவாங்களா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். தாய்மார்களோ கிருஷ்ணரை குழந்தையாக நினைத்து மடியில் அமர்த்தி கொள்கின்றனர். கிருஷ்ணரை சின்ன கிருஷ்ணரா காட்டுறாங்க, தொட்டில் ஆட்டுறாங்க. தாய்மார்கள் குழந்தைன்னு நினைச்சு மடியில வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் பக்தி மார்க்கத்துல எனக்கு கிருஷ்ணர் மாதிரி குழந்தை வேணும், கிருஷ்ணர் மாதிரி கணவன் வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஜென்மாஷ்டமி அன்று சிறிய கிருஷ்ணரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுறாங்க. அவர் எப்போதுமே சிறு குழந்தையாகவே இருப்பாரா என்ன? சரி, கிருஷ்ணர் அப்படியே நீங்க குட்டியா காமிக்கிறீங்களே, அவர் எப்பவுமே சின்னதாவே இருப்பாரா என்ன? பிறகு அவர் என்ன பண்றாரு? நடனம் ஆட கூட செய்கின்றனர். பிறகு ராஸ் விலாஸ் கூட செய்கின்றனர். ஆக நிச்சயமாக கொஞ்சம் பெரியவராக ஆனார். அப்புறம் காமிச்சிருக்கிறீங்க இல்லையா, பக்தி மார்க்கத்துல நிறைய கிருஷ்ணர் வந்து நிறைய ராதை கூட டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைய படத்துல வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி. அப்ப அவர் கண்டிப்பா பெரியவராயிருப்பார் இல்லையா? பிறகு அதை விட பெரியவராக ஆனார், அல்லது என்ன நடந்தது, எங்கே சென்றார் என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன ஆனாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவர் இப்ப எங்க போனாரு, இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. சதா காலமும் சிறிய சரீரமே இருக்காது இல்லையா? எப்பயுமே ஒருத்தவங்க சின்னதாவே இருக்க மாட்டாங்க இல்லையா? சிறிதும் சிந்தனையே செய்யறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பூஜை முதலிய வழக்கங்கள் இருந்து வந்துள்ளன. ஆனா நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல பல காலங்களா பூஜை செஞ்சுதான் வந்திருக்கிறோம். ஞானமோ எவரிடமே கிடையாது. ஆனா எதுக்காக பூஜை செய்யறோம்? எதுக்கு இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடுறோம்? எதுக்கு விநாயகரை கும்பிடுறோம்? எதுக்கு முருகரை கும்பிடுறோம்? எதுவுமே தெரியாது. ஆனா வந்து கிருத்திகை, அமாவாசை எல்லாமே நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஞானமே இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் கம்சபுரியில் பிறவி எடுத்ததாக காட்டுகின்றனர். இப்போது கம்சபுரியின் விஷயமோ கிடையாது சொல்லி சொல்றார். கிருஷ்ணர் கம்சபுரியில, கம்சன் வந்து தேவகிக்கு 8வது மகனா இவர் பிறந்தாரு. இவரை வந்து சாகடிக்கணும்னு சொல்லிட்டு கம்சன் வந்து குறியா இருந்தான். கம்சபுரியில பிறந்துதான் அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்து கூட்டு வந்து அவங்க இன்னொருத்தவங்க வீட்டுல வந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கதையெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. இப்போது யசோதை கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்லாம் வசுதேவர் வந்து தலைமையில தூக்கிட்டு வந்து கொடுப்பாருன்றவெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கதைகள் காமிச்சிருக்காங்க. இப்போது கம்சபுரியின் விஷயமும் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ கம்சபுரியே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்கும் சிந்தனை நடைபெறுவதே இல்லை, இந்த மாதிரி யாரும் யோசிக்கிறதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தர்களோ சொல்வார்கள் கிருஷ்ணர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று. பக்தர்கள் சொல்றாங்க கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். பிறகு அவரை குளிப்பாட்டவும் செய்கின்றனர், உணவு ஊட்டுகின்றனர். இப்போது அவர் சாப்பிடுவதோ கிடையாது, மூர்த்திக்கு முன் வைக்கின்றனர், ஆனால் தாங்களே சாப்பிட்டு விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு சொல்றாங்க, ஆனா அவரை குளிப்பாட்டவும் செய்யறாங்க, உணவு ஊட்டுறாங்க. ஆனா அவரா சாப்பிட்றாரு? நம்மளே தான் சமைச்சு நம்மளே மூர்த்திக்கு முன்னாடி வச்சு நம்மளே சாப்பிடுறோம். இவருக்கு மட்டும் இல்லை, எல்லா தெய்வத்துக்கும் அப்படிதான் பண்றோம். இதுவும் கூட பக்தி மார்க்கம் ஆகிறது இல்லையான்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீநாத்ஜி முன்பு அவ்வளவு பிரசாதம் படைக்கின்றனர். கிருஷ்ணருக்கே ஏகப்பட்ட அவதாரம் காமிச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஸ்ரீநாத் கோயில்ல அவ்வளோ பிரசாதம் படைக்கிறாங்க. அவர் சாப்பிட்றதே இல்லை, தாங்களே அனைத்தையும் சாப்பிட்டு விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. தேவிகளின் பூஜையிலும் கூட இது போல செய்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இதே மாதிரிதான் சரஸ்வதி, எல்லாமே லட்சுமி, எல்லா சாமிக்கும் படையல் போட்டு நம்மளே சாப்பிட்றது. தாங்களே தேவிகளை உருவாக்குகின்றனர். அவர்களுக்கு பூஜை முதலியன செய்து பிறகு நீரில் மூழ்கடித்து விடுகின்றனர். இது என்ன, இது பொம்மை பூஜைன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாத்தையும் செஞ்சு படைச்சு கடைசியில கொண்டு போய் தண்ணியில போட்டுறாங்க. நகைகள் முதலியவற்றை கழற்றி விட்டு பிறகு மூழ்கடிக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பாபா சொல்றாரு. பிறகு அங்கோ நிறைய பேர் இருக்கின்றனர். யாருக்கு எது கையில் வருகிறதோ அதை எடுத்துக் கொள்கின்றனர். தேவிகளுக்கு தான் அதிக பூஜையே நடைபெறுகின்றது. லட்சுமி மற்றும் துர்கா இருவரின் மூர்த்திகளை உருவாக்குறாங்க. பெரிய அம்மாவும் கூட இங்கே அமர்ந்துள்ளார் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய தேவிகளுக்கு தான் பூஜையே உலகம் ஃபுல்லா நடைபெறுது. லட்சுமி, துர்கா இவங்களுக்கெல்லாம் நிறைய உருவாக்கி அதன் மூலமா பூஜை நடத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பெரிய அம்மான்னு சொல்லி யார சொல்றாருன்னா பிரம்மா பாபா சொல்றாரு. அவரு கூட இங்க உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் தான் நமக்கு பெரிய அம்மா. பெரிய அப்பா வந்து சிவபாபா, இவர் வந்து நமக்கு அம்மா. இவரை தத்து எடுத்து இவரை மனைவியாக்கி நம்மளை வந்து வாய் மூலமா தத்து எடுத்திருக்கிறாரு. அதனால இவர் பெரிய அம்மா. அவரை பிரம்மபுத்திரா எனவும் சொல்கின்றனர். பிரம்மபுத்திரா நதி தான் வந்து கடல்ல வந்து கலந்தே இருக்கும், எப்பயுமே கலந்தே இருக்குமா. அதனால அவர் பிரம்மபுத்திரான்றது பிரம்மா பாபாவுடைய நினைவு சின்னம்னு சொல்லி சொல்வாரு. புரிந்து கொள்வார்கள் இல்லையா சொல்லி சொல்றாரு. இந்த பிறவி மற்றும் வருங்கால
ரூபத்தின் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் என்று. இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, இந்த பிறவினுடைய பூஜையும் வருங்கால ரூபத்தின் பூஜையும் செய்திருக்கிறோம் என்று புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு அற்புதமான டிராமா இது பாருங்க. இது போன்ற விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல வரவே முடியாது. இது நடைமுறை செயல்பாடுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இது நடைமுறையில இப்பதான் நமக்கு தெரியுது. இங்க வந்து நமக்கு வருங்கால ரூபத்தினுடைய பூஜை இப்ப நம்மளே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியுது. ஆனா அவங்களுக்கு தெரியாது. இது போன்ற விஷயங்கள்லாம் சாஸ்திரங்கள்ல கிடையாதுன்னு சொல்லி சொல்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் உள்ளது. அனைத்திலும் அதிகமாக ஆத்மாக்களின் சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ருத்ர யஜ்ஞம் படைக்கும் போது லட்சக்கணக்கான சாலிகிராமங்களை உருவாக்குகின்றனர். இப்போ வந்து சிவனை வச்சு யாகம் வளர்த்துவாங்க. அப்போ வளர்த்தும் போது ஒரு பெரிய லிங்கம் வச்சு அதுக்கு சின்ன சின்ன லிங்கமாக வச்சுருப்பாங்க. அது லட்சக்கணக்கான லிங்கங்கள் வச்சு பூஜை செய்வாங்க, உருவாக்குறாங்க. தேவிகளுக்கு ஒருபோதும் லட்சம் சித்திரங்களே உருவாக்க மாட்டாங்க. அது மாதிரி தேவிகளை பூஜை செய்யும் போது தேவிகளுக்கு கீழே சின்ன சின்ன தேவிலாம் வச்சுலாம் பண்ண மாட்டாங்க. ஒரே தேவி தான் அவங்களுக்கு பூஜை செய்வாங்க, அவ்வளோதான். ஆனால் சிவனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சாலிகிராமங்கள் வைக்கிறாங்க. ஏன்னா சிவனுக்கு பரம்பிதா பரமாத்மா, அவருடைய குழந்தைகள் நம்ம இருக்கிறதுனால, அவருக்கு உதவி செய்யறதுனால அவருடைய சாலிகிராமங்கள் நிறைய சிவலிங்கத்தை உருவாக்குறாரு. அது ஆத்மாக்களுடைய அப்ப பரமாத்மான்றது பெரிய லிங்கமா காமிச்சிருப்பாங்க, சின்ன சின்ன லிங்கமா ஆத்மாக்களை காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் சன்னியாசிகள் யாராவது சரீரம் விட்டா கூட லிங்கம் தான் வச்சிருப்பாங்க. அதுவோ எத்தனை பூஜாரிகளோ அத்தனை தேவிகளை உருவாக்கி இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப தேவிகள் வந்து நம்ம எத்தனை பூஜாரிகள் செய்யறாங்களோ அவங்க அத்தனை தேவிகளை உருவாக்கி இருப்பாங்கன்னு சொல்றாரு. அவர்களோ ஒரே நேரத்தில் லட்சம் சாலிகிராமங்களை உருவாக்குகின்றனர். அதற்காக குறிப்பிட்ட நாள் எதுவுமே இருக்கிறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த ருத்ர யாகத்துல மட்டும் லட்சம் சாலிகிராமங்களை ஒரே நாள்ல உருவாக்குவாங்க. அதுக்கு குறிப்பிட்ட நாள்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதற்கென்று எந்த ஒரு முகூர்த்தமும் கிடையாது. எப்படி தேவிகளின் பூஜை குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறுது இல்லையா, அந்த மாதிரி அந்த ருத்ர யாகம் வந்து குறிப்பிட்ட நேரத்துல எந்த முகூர்த்தத்திலையும் நடக்காதுன்னு சொல்றாரு. பணக்காரர்களோ எப்போது சிந்தனையில் வருகிறதோ ருத்ரனை அல்லது சாலிகிராமங்களை படைக்க வேண்டும் என்றால் பிராமணர்களை அழைப்பார்கள். இப்ப ருத்ர யாகத்துக்கு டைம் எல்லாம் கிடையாதுன்றாரு. திடீர்னு பணக்காரவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க உடனே பிராமணர்களை கூப்பிட்டு ருத்ரனையும் சாலிகிராமங்களையும் படைக்க சொல்லி சொல்லுவாங்களாம். ருத்ரன் என சொல்லப்படுபவர் ஒரே ஒரு தந்தை. இப்ப இந்த விஷயம்லாம் கூட நமக்கு தெரியாது. இதெல்லாம் பாபா மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு. ருத்ரன் என்று சொல்லப்படுவர் ஒரே ஒரு தந்தை தான். பிறகு அவருடன் கூட ஏராளமான சாலிகிராமங்களை உருவாக்குகின்றனர். அந்த சேட்டுகள் செல்வந்தர்கள் சொல்றாங்க, இத்தனை சாலிகிராமங்களை தயார் செய்யுங்கள்ட்டு சொல்றாங்களாம். அதற்காக குறிப்பிட்ட நாள் கிழமை எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் அந்த சாலிகிராமங்களை உருவாக்குவாங்களாம். சிவ ஜெயந்தி அன்று தான் ருத்ர பூஜை செய்கின்றனர் என்பதெல்லாம் கிடையாது சொல்லி சொல்றாரு. அதிகமாக சுபதினம் குருவாரம் அன்று தான் வைக்கின்றனர். அவங்களுக்கு சுபதினம் வந்து பிரகஸ்பதி குருவாரம் வியாழக்கிழமை தான் வைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தீபாவளியின் போது லட்சுமியின் உருவத்தில் தட்டில் வைத்து அதற்கு பூஜை செய்யறாங்க. பிறகு அப்படியே வைத்து விடுகின்றனர். அவர் மகாலட்சுமி யுகல் தம்பதியர் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. தீபாவளி அன்னைக்கு லட்சுமி பூஜை செய்வாங்க. செல்வம் வரணுன்றதுக்காக பண்ணுவாங்க. அதுக்காக பூஜை செய்வாங்க. உருவத்தை தட்டில் வச்சு பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே வச்சிருவாங்கன்றாரு. ஏன்னா அவர் மகாலட்சுமி. இருந்தாலும் மகாலட்சுமி தனி ஒருவர் கிடையாது இல்லையா, அவர் விஷ்ணுவோட இணைந்த சொரூபம் தான் மகாலட்சுமி. அவங்க தம்பதியர் இல்லையா, ஆனா அவங்கள தனியா வச்சிடுறாங்கன்னு சொல்றாரு. மனிதர்கள் விஷயங்கள் எல்லாம் அறிந்திருக்கவே இல்லை. லட்சுமிக்கு பணம் எங்கிருந்து கிடைக்கும்? லட்சுமி எதுக்கு பூஜை செய்யறாங்கன்னா பணம் வரணும்ட்டு. லட்சுமிக்கே பணம் எங்கிருந்து வருதுன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. யுகலோ வேண்டும் இல்லையா, ஜோடி வேண்டும் இல்லையா. ஆக இவர்கள் லட்சுமி நாராயணர் யுகல் ஆவார்கள். மகாலட்சுமி தனியா எப்பயுமே இருக்க மாட்டாங்க, அவங்க கூட நாராயணன் இருப்பாரு. 2 பேரும் ஜோடின்னு சொல்லி சொல்றாரு. பெயரை பிறகு மகாலட்சுமி என வைத்துள்ளனர். அவங்க வந்து ஜோடியை பிரிச்சுட்டு லட்சுமி இல்லாம மகாலட்சுமின்னு வச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேவிகள் எப்போது இருந்தனர், மகாலட்சுமி எப்போது இருந்து சென்றுள்ளார், இந்த விஷயங்கள் அனைத்தையும் மனிதர்கள் அறிந்திருக்கவில்லை சொல்லி சொல்றார். இப்போ இந்த தேவியெல்லாம் வச்சு வழிபடுறோமே வீட்டுல போட்டோ வச்சு, இந்த தேவிகளை ஏன் நம்ம வழிபடுறோம்? இவங்க எப்போது இருந்துட்டு போயிருக்கிறாங்க? இது எதையுமே மனுஷங்க புரிஞ்சிக்கல. அப்படியே பொம்மை பூஜை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டுல செஞ்சாங்க, நானும் செய்யறேன், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இப்போது பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். உங்களிலும் கூட அனைவருக்கும் ஒரே மாதிரி தாரணை ஆகிறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க கூட பிகேஸ் இதெல்லாம் கேட்டா கூட எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை ஞானத்தைன்னு சொல்றாரு. பாபா இவ்வளவையும் புரிய வைத்து விட்டு பிறகும் கேட்கிறார், சிவபாபாவின் நினைவு இருக்கிறதா? இப்ப நம்ம பாபாவே மறந்துட்டோம். பக்தி மார்க்கத்தினுடைய கதையை கேட்டு பாபாவே மறந்துட்டோம். இவ்வளோத்தையும் புரிய வச்சுட்டு அவர் சொல்றாரு, என்ன நினைவு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு.
ஆஸ்தி நினைவு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கணும், எவ்வளோத்தையும் மறந்துடுங்க. இந்த பக்தியில் சொன்ன கதை எல்லாத்தையும் விட்டுடுங்க. இப்போ என்ன மட்டும் நினைங்க, ஆஸ்தி சொர்க்கத்தை நினைங்கன்றார். முக்கியமான விஷயமே இதுதான். பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ பணத்தை வீணடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ பக்தியில் என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரே ஆர்ப்பாட்டம் தான் எப்பயுமே. ஒரு கோயில் திருவிழான்னா அந்த ஒரு 7 நாள் அதுக்கு முன்னாடி பணம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை வச்சு ஏகப்பட்ட கொண்டாட்டம், ஒரே சத்தமாக தான் இருக்கும். அதில் வந்து எவ்வளோ பணத்தை வீணடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் கூட சேவை செய்கிறீர்கள் செல்வந்தர்களாக ஆவதற்காக. ஆனால் நம்ம இங்கே சத்தமே இல்லாமல் சேவை செய்கிறோம். ஆனால் பாபாட்ட கொண்டு போய் எல்லா காசையும் கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை 21 பிறவிக்கு ஆஸ்தி கிடைக்குது. மட்டும் இல்லாமல் அந்த அடுத்த 63 பிறவிக்குமே உங்களுக்கு செல்வந்தராக ஆயிடுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பக்தி மார்க்கத்திலோ மிகுந்த பணம் செலவு செய்கிறாங்க. இங்கே உங்களுடைய ஒரு பைசா கூட வீணாகிறது இல்லை. எல்லாமே டெபாசிட் மாதிரி போயிடுது. அடுத்து சொர்க்கத்தில் அப்படியே ரிட்டர்ன் வந்துரும்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே தான் நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பாபா கிட்ட கொடுக்குறோம். அப்படியே இன்ஷூர் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் பின்னாடி நமக்கு கிடச்சிருது. நீங்கள் செல்வந்தர் ஆவதற்காக சேவை செய்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ நம்ம பணக்கார ஆகிறதுக்காக தான் சேவை செய்கிறோம். சேவை கூட நீங்கள் உங்கள் நல்லது தான் செய்கிறீங்கன்றாரு. பக்தி மார்க்கத்தில் அதிக பணம் செலவு செய்கிறாங்க, கடைசியில் ஒன்றும் இல்லாதவர்களாக ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். பக்தியில் நம்ம தானம், தர்மம், புண்ணியம், கோயில் கட்டுறது எல்லாமே பண்ணிட்டு வந்தோம். என்ன பண்ணோம்? ஒன்றுமே கிடைக்கல இல்லையா? கடைசி வரைக்கும் கடவுளை தேடி தேடி அலைஞ்சு கிடைக்கவே இல்லை அவரு. ஆனால் பணம் மட்டும்தான் செலவாச்சு. அதனால ஒன்றும் இல்லாதவங்களா ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இருக்கிறதுல நீங்க தான் பணக்காரவங்க, ஆனால் இப்போ ஒன்றும் இல்லாத ஏழையானது காரணமே நீங்க பக்தி பண்ணி தான் அப்படி ஆயிட்டீங்கன்றாரு. அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி விடுகின்றன சொல்லி சொல்றாரு. எவ்வளோ வேறுபாடு பாருங்க. சரி, அது கரெக்டு தானே அவர் சொல்றது. நம்ம வந்து பக்தி செய்கிறோம். இப்போ ஒரு சிலைய வாங்குறோம், வைக்கிறோம், அது வீட்டிலேயே வச்சுக்கிறோமா? அதை மண்ணால் ஆன பொம்மையை உருவாக்கி கொண்டு போய் மண்ணிலே போட்டு வந்துடும். அவன் செலவு பண்ணி காசை கொடுத்து வாங்கி கொண்டு போய் மண்ணாக்கிட்டு வந்துடும். அதான் சொல்கிறாரு, மண்ணோட மண்ணாக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்வளோ காசு வேஸ்ட்டு, விரயம் ஆகுது. பக்தியில் யாருக்கிட்ட கொண்டு போய் கொட்டினீங்க? எங்கேயாவது சேஃப்டியாக இன்ஷூர் பண்ணீங்களா? இல்லையே. எல்லாத்தையும் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. இதே நீங்கள் பாபாட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அப்படியே சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா? எவ்வளோ வேறுபாடு பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கடவுள் யாருன்னே தெரியாமல் பக்தியில் எல்லாத்தையும் இழந்து வந்துட்டோம். இச்சமயம் என்னென்ன செய்கின்றனரோ அதை ஈஸ்வரிய சேவையில் சிவபாபாவுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்துகிறோம். இப்போ மதுபனில் ஒரு செங்கலுமே இந்த வயதான மாதாஸ் பாவனையோட கொடுத்தது தான் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் பிரகாஷ்மணி தாதி வந்து ₹1 ஸ்கீம் ஆரம்பித்து எல்லார்ட்டையும் ₹1 வாங்கி அதை வச்சு தான் இப்போ வந்து அந்த நிறைய இது கட்டியிருக்கிறாங்க. நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருக்கிறாங்க. மானசரோவர், ஞானசரோவர்ன்ட்டு எல்லாமே கட்டியிருக்கு. எதுக்குன்னா வருங்காலத்தில் குழந்தைகள் தங்குவதற்காக. யாருன்னா பிராமண குழந்தைகள் தங்கறதுக்காக தான். நம்மளோட இது எல்லாமே இப்போ பிராமணர்களுக்கு தான் பயன்படுது இல்லையா? அவங்களது எல்லாமே இப்போ பாபாவுடைய குழந்தைகளுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், பாபாக்காக கொடுக்குறோம். இங்கே நம்ம என்ன சேவையில் கொடுத்தாலும் பாபா அப்படியே சொர்க்கத்தில் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவார். இப்போ சிவபாபா வந்து எல்லாமே நம்ம கொடுக்கறதெல்லாம் இப்போ சிவபாபாவுக்கு தான் கொடுக்குறோம். ஆனால் சிவபாபா சாப்பிட்றாரா என்ன? சிவபாபாவோ சாப்பிடுவதில்லை. நம்ம கொடுக்கறதெல்லாம் பாபாவை சாப்பிட்றாரு. அவர் புள்ளியா இருக்கிறாரு, அவருக்கு உடம்பே கிடையாது. நம்ம கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் நமக்கே தான். இப்போ சென்டருக்கு போகிறோம், நம்ம கொடுக்குறோம், நம்மளே தான் சாப்பிட்டுட்டு வரோம் இல்லையா? அதனால நீங்கள் தான் சாப்பிடுகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர்களாகிய நீங்கள் இடையில் ட்ரஸ்டியாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கிறீங்க, எது செஞ்சாலும் பாபா பேரில் கொடுக்குறீங்க, ட்ரஸ்டியாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். நான் செய்யலை, பாபா செய்ய வைக்கிறாரு. பிரம்மாவுக்கு நீங்கள் கொடுப்பதில்லை. இப்போ பிரம்மா பாபா கூட நம்ம கொடுக்குறோமா? இல்லை, நம்ம சிவபாபா பேரில் கொடுக்குறோம். அதை பிராமணர்கள் சாப்பிட்றாங்க, நம்மளும் போய் சாப்பிட்டு வரோம், அவ்வளோதான். நீங்கள் சிவபாபாவுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்கின்றனர், பாபா உங்களுக்காக வேட்டி சட்டை கொண்டு வந்திருக்கிறோம். சிலர் பிரம்மா பாபாவுக்கு வேட்டி சட்டையை கொண்டு வந்திருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இவருக்கு கொடுப்பதால் உங்களுக்கு எதுவுமே சேமிப்பாகாது. பாபா சொல்றாரு, நம்ம எது செஞ்சாலும் யாருக்குமே டைரக்டா போய் கொடுக்க கூடாது. இப்போ ஏதாவது ஒரு சிஸ்டர் கூட அவங்களுக்கு நமக்கு ஏதோ கொடுக்கணும்னு ஆசை தோணுதுன்னா நம்ம டைரெக்டாக அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது. நம்ம போய் பண்டாரால போட்டுடணும். பாபாவுக்கு சிவபாபான் பேரில் கொடுக்கறதுனால அது நமக்கு சேமிப்பாகும். இதே தனிமையாக நம்ம போய் கவனிக்கிறோன்னா அது சேமிப்பாகாது. அது வந்து ஆத்மாக்கும் கணக்கு வழக்கு, கர்ம கணக்கு வழக்கு உண்டாகிடும். அதனால் நம்ம தனியாக யாரையும் கவனிக்கக்கூடாது. நம்ம வந்து டைரெக்டாக பாபா உண்டியலில் பாபா பேரில் கொடுத்துடணும். இப்போ சிஸ்டருக்கே நீங்கள் கொடுக்கணுனாலும் ஒரு லெட்டரில் சிவபாபான்னு சொல்லி எழுதி அவருக்கு தான் கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் கொடுத்துடணும். அதெல்லாம் அவங்க வந்து எனக்கு பாபா கொடுத்தாருன்னா அவங்க
அவங்க எடுத்துக்கணும். நீங்கள் கொடுத்ததை அவங்க எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்து இவருக்கு எதை கொடுக்குறீர்களோ அதுதான் சேமிப்பாகும். இப்போ நம்ம பாபா நினச்சிட்டு பாபா இதை என்ன என் மூலமாக கொடுக்குறாரு, அவங்களுக்கு என் மூலமாக பாபா செய்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்தாதான் அதோடைய புண்ணிய பலன் உங்களுக்கு வராது. புண்ணியமும் வராது, பாவமும் வராது. பாபாவோட பேர்ல அது போயிடும். அதனால உங்களுக்கு அது சேமிப்பாயிரும்னு சொல்லி சொல்றாரு. பிறகு இதையோ புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பிராமணர்கள் சிவபாபாவின் கஜானாவின் மூலம்தான் வளர்கிறார்கள். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பிகேஸ் எப்படி வளர்றாங்க அப்படின்னா பாபா கொடுக்கறதுலேருந்து தான். இப்போ நமக்கே எது கிடைச்சாலும் பாபா கொடுக்கறதுலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அதன் மூலமாக தான் நம்ம வளர்றோம். இப்போ நம்ம அப்பா அம்மா வளர்க்குறாங்க இல்லையா, சாதாரணமாக லௌகீகத்தில் அப்பா வந்து சம்பாரிச்சுன்னு வருவார், அம்மா வந்து சாப்பாடு ஆக்கி போடுவாங்க, நம்ம வளர்றோம். அது மாதிரி தான் இங்கேயும் சிவபாபா நமக்கு கஜானா கொடுக்குறாரு, பிரம்மா பாபா நம்ம சாப்பாடு போட்டு வளர்க்குறாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சென்டரில் போகிறோம் சாப்பிட்றோன்னா சிவபாபா படி அளக்குறாரு, பிரம்மா பாபா சாப்பாடு கொடுக்குறாரு, பிரம்மா போஜன் சாப்பிட்றோம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டு நான் கொடுத்தேன், நான் தான் சென்டரை கொடுத்தேன், இல்லை அவங்க கொடுத்தாங்க, அதை போய் நான் எப்படி சாப்பிட்றது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சென்டருக்கு போனாலே சென்டரில் பாபா நமக்கு சாப்பாடு போடுறாரு. நம்மளால் முடிஞ்சதை நம்ம சென்டரில் இருக்கிற பாக்ஸில் போட்டுட்டு வந்துடணும். ஏன்னா அதன் மூலமாக மற்றவங்க பயன்படுவாங்க. இதில் எந்த ஒரு சுயநலமும் இருக்கக்கூடாது. நான் ஒரு கருவி, அப்படிதான் இருக்கணும். என்ன அனுப்ப வேண்டும் என்று பாபாவிடம் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ பாபாட்ட பாபா நான் என்ன அனுப்புறதுன்னெலாம் கேட்க வேண்டியதே கிடையாது. இவரோ பெற்றுக்கொள்வதில்லை. பிரம்மா பாபா எதையுமே வாங்கிக்கிறது இல்லை. பிரம்மாவை நினைவு செய்யலானால் உங்களுக்கு சேமிப்பாகாது. நீங்கள் பிரம்மா பாபாவை நினைச்சு எந்த ஒரு தேகதாரையும் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக நம்ம போக போகிறது சிவபாபாட்ட தான். எந்த ஒரு தேகதாரையும் நம்ம கூட வரப்போறதில்ல. நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அப்போ கடவுளோட தான் நம்ம போக போகிறோம். அப்போ அவரை தான் நினைவு செய்யணும். இங்கே நடுவில் எந்த ஒரு தேகதாரியும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது, நம்ம ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் பிரம்மாவை கூட நினைவு செய்யக்கூடாதுன்றாரு, உங்களுக்கு சேமிப்பாகாது. பிரம்மாவோ சிவபாபாவின் பண்டாரிலிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரம்மா பாபா கூட அவரோட சொத்து சுகம் எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, சிவபாபா பேரில் ட்ரஸ்ட்டில் போட்டுட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு பணமே கிடையாது. அவர் எடுத்து செலவு பண்ணால் கூட சிவபாபா பண்டாரிலேருந்து தான் எடுத்து செலவு பண்ணணும். அது அவருடைய பணம் கிடையாது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆக சிவபாபாவின் நினைவு தான் இருக்கும். இப்போ எந்த ஒரு பொருள் நம்ம எடுத்து செலவு பண்ணாலும் சிவபாபாவின் நினைவு தான் வரணும். எனக்கு இவங்க கொடுத்தாங்க, எனக்கு அந்த பிகே கொடுத்தாங்க, அந்த மாதாஜி கொடுத்தாங்க, இந்த மாதிரி எவருடைய நினைவும் வரக்கூடாது. அது மாதிரி நம்ம கொடுத்தாலும் நான் கொடுத்தேன், அந்த மாதாஜிக்கு நான் கொடுத்தேன், அந்த நினைவே வரக்கூடாது. நம்மளோட நினைவும் மற்றவங்களுக்கு வரக்கூடாது, மற்றவங்களோட நினைவும் நமக்கு வரக்கூடாது. நமக்கு யார் நினைவு வரணும்னா சிவபாபா நினைவு தான் வரணும். நான் பண்டாராலேருந்து எடுத்தேன், பாபா எனக்கு கொடுத்தாரு, நான் பாபாவுக்கும் கொடுத்தேன், அப்படிதான் இருக்கணும். அதை யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தட்டும். இதில் நடுவில் பூந்து நம்ம குழப்பக்கூடாது. அதை பாபா சொல்றாரு. உங்களுடைய பொருட்களை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? பாபா கேட்குறாரு, உங்கள் பொருளை நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? பிகேக்கு கொடுப்பதும் கூட தவறாகும் சொல்லி சொல்கிறாரு. எந்த ஒரு பிகேக்கும் நீங்கள் பர்சனலாக போய் கிஃப்ட் கொடுக்கறது, பர்சனலாக சாரி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் கூட தப்புன்னு சொல்லி சொல்கிறாரு. பாபா புரிய வைத்துள்ளார். நீங்கள் யாரிடமாவது பொருளை பெற்று அணிந்து கொள்வீர்களானால் அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் யாராவது உங்களுக்கு gift கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா, saree கூட வாங்கி கொடுக்குறாங்க, ஏதாவது நம்ம அணிஞ்சிக்கிட்டோன்னா அவங்க நினைவு தான் அந்த சாரியை பார்க்கும் போதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாபாவை மறந்துடுறோம் இல்லையா? தேகதாரி நினைவு வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது சாதாரண பொருள் என்றால் அதனுடைய விஷயம் ஒன்றுமே இல்லை சொல்லி சொல்றாரு. நல்ல பொருள் என்றால் மேலும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். இப்போ சாதாரண பொருள் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம நினைக்க மாட்டோம், மறந்துடுவோம். இதே நல்ல பொருளாக ஒரு வாட்ச் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க நினைவு வந்துகிட்டே இருக்கும். இன்னார் இதை கொடுத்தார் என்பதாகன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பெரிய பெரிய நல்லா கிராண்டான பொருளாக இருந்துச்சுன்னா யாராவது கொடுத்தாங்கன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் அதே நினைவு அவங்க நினைவும் வரும். அவருக்கு எதுவுமே சேமிப்பாகாது சொல்லி சொல்றாரு. ஆக நஷ்டமாகிறது இல்லையா? இதனால உங்களுக்கும் சேமிப்பு கிடையாது, உங்களுக்கு கொடுத்தவருக்கும் சேமிப்பு கிடையாது. அதனால நஷ்டமாகுது. அவரும் கொடுக்கும்போது சிவபாபா கொடுத்தாருன்ட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கணும், அவரும் தப்பு பண்ணிட்டாரு. நீங்களும் இவர் தான் கொடுத்தாருன்னு அவரே நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கும் சேமிப்பு இல்லை, அவருக்கும் சேமிப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபா சொல்கிறார், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். இப்போ பாபா சொல்றாரு, கரெக்டாக புரிய வைக்கிறார் பாருங்க. எது செஞ்சாலும் நான் கருவி, நான் பாபாவுக்கு கொடுக்குறேன்ட்டு கொடுங்க. வாங்குறவங்களும் பாபா இதை எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி வாங்கிக்கணும்.
சொல்லி பாபா சொல்றாரு. எனக்கு துணிமணிகள் போன்றவை தேவை கிடையாது. பாபா சொல்றாரு, எனக்கு என்ன உடம்பா இருக்குது, எனக்கு துணிமணிலாம் தேவையில்லை, இதுவோ சிவபாபாவின் கஜானாவிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இது பிரம்மா பாபாவும் சொல்றாரு. பிரம்மா பாபா சொல்றாரு, எனக்கு துணிமணிகள்லாம் தேவை கிடையாது, எனக்கு வந்து சிவபாபாட்ட இருந்து தான் நான் எடுத்துக்குவேன்றார். ராஜ்யத்திற்கும் உரிமை உள்ளது. தந்தையின் வீட்டில் தான் குழந்தைகள் உண்ணவும் அருந்தவும் செய்கின்றனர் இல்லையா, நீங்களும் சேவை செய்து கொண்டே வருமானம் சம்பாதித்து கொண்டே இருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ அப்பா வீட்டில் தானே குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு ஒரு அருந்துறதுக்கெல்லாம் உரிமை இருக்குது. மற்றவங்க வீட்டில் சாப்பிட்டா கூட அதை ஒரு உரிமையாக சாப்பிட முடியாது இல்லையா. பாபா சொல்றார், நீங்கள் இங்கே சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, வருமானமும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்கன்றார். எவ்வளவு சேவை அதிகம் உள்ளதோ அவ்வளோ வருமானம் உங்களுக்கு அதிகம் இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு சேவை அதிகமாக செய்கிறீங்களோ, பாபா பண்டார்லேருந்து சாப்பிட்றீங்களோ, நீங்கள் தப்பு கிடையாது. நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு அதிகமாகும், சேவை பண்ண வருமானம் அதிகமாகும்னு சொல்கிறாரு. சிவபாபாவின் பண்டாரிலிருந்து உண்ணவும் அருந்தவும் செய்வார்கள், அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் சேமிப்பே ஆகாது சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம சென்டருக்கு போகிறோம், சாப்பிட்றோம், வரோம் இல்லையா, சாப்பிட்றோம், குடிக்கிறோம், வரோம். ஆனால் நம்ம எதுவுமே அவங்களுக்கு கொடுக்காம சும்மா சாப்பிட்டு வந்துடுறோன்னா சேமிப்பே ஆகாது, நமக்கு சேமிப்பே ஆகாதுன்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபாவுக்கு தான் கொடுக்க வேண்டும். நீங்க எது கொடுத்தாலும் சிவபாபாவுக்கு தான் கொடுக்கணும். பர்சனலா போய் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலாம் இருக்கக்கூடாது. பாபா உங்களிடமிருந்து வரப்போகும் 21 பிறவிகளுக்கு பல மடங்காக உருவாகும் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்மகிட்ட இருந்து வாங்குறத வந்து 21 பிறவிக்கு நமக்கு உருவாகும்னு சொல்லி சொல்றாரு. பணமும் அழிந்து போகும், அதனால் சக்திசாலிக்கு நாம் கொடுத்து விடுகிறோம் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம போக போக உலகமே அழிய போகுது. அப்போ இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதனால இந்த பணத்தை பாபா கொடுத்துட்டோன்னா அது சக்திசாலியானவருக்கு நம்ம கொடுக்குறோம். பாபா சக்திசாலி அல்லவா, அவர் 21 பிறவிகளுக்கு நமக்கு கொடுக்குறார். மறைமுகமாகவும் ஈஸ்வரன் பெயரால் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரன் பெயரால் தான தர்மம் பண்ணுறாங்க, அது மறைமுகமாக அடுத்த பிறவியில் கிடைக்குது. மறைமுகமாக அவ்வளவு சக்திசாலி கிடையாது, இப்போதும் மிகவும் சக்திசாலியாக இருக்கிறார். இப்போ இவர் நடைமுறையிலே இருக்கிறார். கடவுள் வந்து இப்போ நம்ம கூடவே இருக்கிறார். இப்போ நம்ம எது செஞ்சாலும் நமக்கு ரெட்டிப்பாகுன்றார். ரெட்டிப்பில் பன்மடங்கு அப்படியே திரும்பும் நமக்கு, ஏனென்றால் முன்னிலையில் இருக்கிறார் இல்லையா. இப்போ நேராகவே நமக்கு யார் கடவுள்னு தெரிஞ்சிருச்சு. பக்தியில் கூட யார் கடவுள்னு தெரியாமல் நம்ம இவங்க அவங்கன்ட்டு யாரையோ கும்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கடவுள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. புள்ளியாக இருக்கிறாரு, பரந்தாமத்தில் இருக்கிறாரு, அவர் தான் கடவுள், அவருக்கு உருவம் கிடையாது. இதை தான் யாராலையும் ஏற்றுக்க முடியல. புள்ளியா இருக்கிறாரு. அவங்க எல்லாரும் வந்து ஒரு உடம்பா எதிர்பார்க்குறாங்க, ஆனால் அவர் பிறப்பிறப்பில் அவர் வர்றதில்லை. அவர் வந்து புள்ளியா இருக்கிறாரு. அதனால தான் நிறைய பேர் இதில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுறாங்க. அதனால் பாபா சொல்றாரு, சர்வ சக்திவான் இந்த சமயத்திற்காகத்தான் இருக்கிறாரு. வேர்ல்டு அல்மைட்டி அத்தாரிட்டி சிவன் வந்து சர்வ சக்திவான். அவர் இந்த நேரம் சங்கமயுகத்தில் மட்டும்தான் இருக்கிறாரு. எது செய்கிறீங்களோ இப்பயே செஞ்சிருங்க. நேராக செய்கிறதுனா இப்பயே செஞ்சுருங்க, மறைமுகமாக செய்கிறதுனா பக்தி மார்க்கத்தில் போய் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் மறைமுகமாக செஞ்சால் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. டைரெக்டாக இப்போ பாபாவுக்கு செய்கிறீங்கன்னா இந்த டைமுக்கு தான் செய்ய முடியும். செய்கிறத செஞ்சீங்கன்னா அப்படியே பன்மடங்காக உங்களுக்கு 21 பிறவிக்கும் அடுத்து நீங்கள் துவாபரயுகத்தில் எடுக்க போகிற பிறவிகளுக்கும் கிடைச்சிரும். கலியுகம் வரைக்கும் உங்களுக்கு சோறு போடும். இப்போ நீங்கள் செய்யறது உங்களுக்கு பாபா படியலகிற மாதிரி கிடைக்கும்னு சொல்றாரு. ஈஸ்வரன் பெயரால் கொஞ்சம் தான புண்ணியம் செய்கின்றனர் என்றால் அல்ப காலத்திற்கு கொஞ்சம் தான் கிடைக்கிறது சொல்றாரு. பக்தியில நம்ம செய்யறதெல்லாம் அல்ப காலத்துக்கு கொஞ்சம் தான் கிடைக்குது. இங்கோ பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார், நான் உங்களுக்கு முன்னிலையிலே இப்பயே இருக்கிறேன், டைரக்டா இருக்கிறேன். தாதி உடல்ல வந்திருக்கிறாரு, வந்து பேசுறாரு, பாபா மீட்ல நேரா உட்கார்ந்துருக்கிறாரு. கொடுப்பது நான் தான் சொல்றாரு. நான் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்ப அவர் ஞானம் கொடுக்குறாரு இல்லையா, ஞானம் தான் செல்வமே. அந்த ஞான செல்வத்தின் மூலமா தான் நம்ம வந்து பிழைக்கிறோமே. சிவன் தான் எல்லாருக்கும் படி அளக்கிறாரு. அதனால கொடுக்கறது நான் தான். இவரும் பிரம்மா பாபா சிவபாபாவுக்கு அனைத்தும் கொடுத்து விட்டு முழு உலகத்தின் ராஜ்ய பதவியே பெற்றுக்கொண்டார் இல்லையா. பிரம்மா பாபா எவ்வளவு புத்திசாலி, அவர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டாரு, கடவுள் வந்துட்டாரு, உலகம் அழிய போகுது, அவரு காட்சி கிடைச்சிது, அடுத்த பிறவி நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம். அப்ப இப்பயே நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரஸ்ட்ல போட்டுருவோம், எல்லாம் வேஸ்டா தான் போக போகுது. நம்ம இதை வந்து சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறோம்னா வேஸ்ட் ஆகிடும், நம்ம வந்து ட்ரஸ்ட்டில் போட்டுருவோம், சிவபாபாவை கொடுத்துருவோன்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் சேவையில் ஈடுபட்டு வில்வ இலையை சிவன் தலையில் வச்சிட்டாரு. முழு உலகத்தினுடைய ராஜ பதவியை பெற்றுக்கொண்டார் இல்லையா, கிருஷ்ணர் ஆயிட்டாரு. இதையும் நீங்கள் அறிவீர்கள், இந்த மனிதருடைய அவ்யக்த ரூபத்தில் சாட்சாத்காரம் ஆகின்றது. இப்போ நிறைய பேருக்கு பிரம்மா பாபாவுடைய அவ்யக்த ரூபம் எல்லாரும் காட்சியாக கிடைக்குது. வீட்டிலேருந்தே சொல்கிறாங்க. இப்போ கூட நிறைய நடந்தது, வந்தாங்க, எங்களுக்கு வந்து இந்த படத்துல இருக்கிறாருல இவர் வந்து எங்களுக்கு கனவுல வந்தாரு, இவர் வந்து இங்க போன்னு சொன்னாரு, அதனால தான் வந்தான்னு சொல்லி இப்போ கூட சென்டர்ல வந்து நிறைய பேர் சொல்றாங்க. சொல்லிட்டு ஞானம் கேட்டுட்டு போறாங்கன்னு சொல்லி பிரதர் சொன்னாரு.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூட இப்போ கூட நடந்துட்டு இருக்குது. இவருக்குள் சிவபாபா வந்து குழந்தைகளோட இப்போ பேசுகிறார். உண்மையிலே பிரம்மா பாபா கிடையாது அது. பிரம்மா பாபா நெற்றிபுரத்துல சிவபாபா வராரு, கடவுளே தான் வராரு, கனவுல வந்து பேசுறாரு, வந்து குழந்தைகளோடு இப்ப பேசுறாரு. ஒருபோதும் இந்த சிந்தனை வரக்கூடாது, நம் மனிதர்களிடம் பெற்றுக்கொள்வோம் என்று. நீங்க உங்களுக்கு வந்து மனுஷங்கள்ட்ட போய் கெஞ்சாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம மனுஷங்கள்ட்ட வாங்கிக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன் மனுஷங்கிட்ட போய் கெஞ்சுறீங்கன்றாரு, விட்டுருங்கன்றாரு. இந்த சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது, மனுஷனே எதிர்பார்க்காதீங்கன்றாரு. சொல்லுங்கள், சிவபாபாவின் பண்டாருக்கு அனுப்பி வையுங்கள். இவருக்கு கொடுப்பதன் மூலமாக எதுவுமே கிடைக்க போவதில்லை. இப்ப பிரம்மா பாபா கூட நீங்க கொடுத்தா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. நீங்க எல்லாத்தையும் மதுபன்ல ட்ரஸ்ட்ல போட்டுருங்க, அது யாருக்காவது பயன்படும். சிவபாபாவின் பேர்ல போடுங்க, அப்பதான் அது வந்து உங்களுக்கு சேமிப்பாகுன்றார். மேலும் நஷ்டம் தான் ஏற்படும். நீங்க பிரம்மா பாபாவுக்கு கொடுக்கறதுனால எதுவும் கிடைக்காது, நஷ்டம் தான் ஏற்படும். ஏழையாக இருப்பவர்கள் 3 to 4 ரூபாய்க்கான ஏதேனும் பொருள் உங்களுக்கு கொடுப்பார்கள். இதை விடவா சிவபாபாவின் பண்டாராவில் போடுவதன் மூலம் பல மடங்காக ஆகிடும். இப்ப ஏழையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களால முடிஞ்சது தானே கொடுப்பாங்க. அந்த காலத்துல 3-4 ரூபாய் அணான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுத்து அனுப்புவாங்களாம் மாதாசு. அதை விடவா பாபாவுக்கு தேவை? அவர் அதுல போட்டாலே போதும், அதுவே பல மடங்காயிடும்னு சொல்லி சொல்றாரு. தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. பூஜை அதிகமாக தேவியருக்கு தான் நடைபெறுகின்றது. ஏனென்றால் தேவிகள் நீங்கள் தான் குறிப்பாக ஞானம் கொடுப்பதற்கு நிமித்தம் ஆகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இது பாருங்க, முக்கியமான பாயிண்ட். பக்தியில ஏன் பூஜைக்கு அதிகமா பூஜை செய்யறாங்க தேவிகளுக்கு? இதே பிரம்மாக்கு கூட அவ்வளவு பூஜை நடக்கிறது இல்ல பக்தி மார்க்கத்துல. ஆனா காளிக்கு, அங்காள பரமேஸ்வரிக்கு இதெல்லாம் அதிக பூஜை நடக்குது. ஏன்? அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்க? ஏன் அவங்களுக்கு அவ்வளவு பூஜை நடக்குது? ஏன்னா இப்ப மாதாசை தான் கடவுளே செலக்ட் பண்ணி ஞானம் சொல்ல வைக்கிறாரு, கருவி ஆக்கியிருக்கிறாரு. அவங்களதான் உலகம் ஃபுல்லா ஞானத்தை கொடுக்க வைக்கிறாரு. அவங்கதான் சக்திகள், சிவனுடைய சக்திகள். சிவசக்தி தான் தேவிகள். தேவிகளுக்கு தான் பூஜை நடக்கணும். குறிப்பாக அங்காள பரமேஸ்வரி, இந்த எல்லாமே வந்து ஜெகதாம்பா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிவசக்திகள் தான். அவங்க மூலமா தான் ஞான கலசத்தையே பெண்கள் தலையில தான் கடவுளே வந்து வைக்கிறாரு. அவங்க சொல்லிட்டாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, பெண்கள் நரகத்தின் வாசல்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாபா வந்து சொல்றாரு, பெண்கள் சொர்க்கத்தின் வாசல், சொர்க்கத்தையே திறக்க போறவங்களே பெண்கள் தான். அவங்க தலையில தான் நான் ஞான கலசத்தை வச்சு உலகத்தையே மாத்த போறேன்ட்டு மாத்திட்டு இருக்கிறாரு. கோபர்களும் புரிந்து கொண்டுள்ளனர். இப்ப பிரதர்ஸும் புரிஞ்சிட்டாங்க. ஆனால் அதிகமாக பெண்கள் தான் பிராமணிகளாகி வழி சொல்கின்றனர். பிரதர்ஸ் எவ்வளவா இருந்தாலும், பாண்டவர்கள் இருந்தாலும், மாதாஸ் தான் அதிகமா இப்ப வந்து ஆயிட்டு வராங்க, எல்லாருக்கும் வழி சொல்றாங்கன்னு சொல்றாரு. அதனால் தேவிகளுக்கு பெயர் அதிகம் இருக்கிறது. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல நிறைய அம்மன் ஏன் இருக்கிறாங்க? அந்த அம்மன்லயே விதவிதமா அம்மன் வேற இருப்பாங்க. நிறைய அம்மன் பேர் வந்து சகோதரிகள் வேற சொல்லுவாங்க. திருச்சியில ஒரு அம்மன் பேரு மறந்துட்டேன். அந்த அந்த அம்மனுடைய சகோதரிகள்ல வேற வேற இடத்துல இருப்பாங்க. அப்ப அவங்களாம் யாரு? அவங்களாம் சிவசக்திகள். அவங்க வந்து எல்லாரும் ஞானம் கேட்டு மத்தவங்க ஞானம் சொன்னவங்க தான். அதனாலதான் அவங்களுக்கு பக்தி மார்க்கத்துல பூஜை நடக்குது சொல்றாரு. தேவிகளுக்கு அதிகம் பூஜை நடைபெறுகின்றது. இதையும் குழந்தைகள் நீங்க இப்ப புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. அரை கல்பமாக நாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். அரை கல்பமாக நம்ம தான் பூஜைக்குரியவர்களா இருந்தோம். முதலில் முழு பூஜைக்குரியவர்களா இருந்தோம், பிறகு அரை பூஜைக்குரியவர்களா ஆயிட்டோம். ஏனென்றால் 2 கலை குறைந்து விடுகிறது. திரேதாயுகத்துல 16 கலையிலிருந்து 2 கலை குறைஞ்சு 14 கலை ஆயிடுது. அதனால திரேதாவில் ராமரின் ராஜ்யம்ட்டு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் வந்து 14 கலைகள் நிரம்ப பெற்றவர்கள். அங்க வந்து சதோ பிரதானமான உலகம் இருக்கும். அங்க தேவதைகள் ஃபர்ஸ்ட் கிளாஸான இயற்கையில ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகத்துல வாழ்வாங்க. அப்படியே 2 கலை குறைஞ்சிரும். 1250 வருஷம் கழிச்சு 2 கலை குறைஞ்சிறதுனால வெள்ளி யுகமா மாறிடுது. வெள்ளி யுகத்துல ராமர் சீதையா மாறிடுவாங்க. அதே லட்சுமி நாராயணன் தான் ராமர் சீதையா மாறிடுவாங்க. அந்த மாதிரி 16,000 ராமர் சீதை இருப்பாங்க. அவங்களுடைய ராஜ்யம் தான் நடைபெறும்னு பாபா சொல்றாரு. அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம்ட்டு சொல்லி விடுறாங்கன்னு பாபா சொல்றாரு. ஆக அதனுடைய கணக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஆனா இவங்க குழப்பிட்டாங்க இல்லையா? பக்தி மார்க்கத்துல லட்சக்கணக்கான வருடம்னு சொன்னதுனால குழம்பிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி கணக்கே சொல்ல முடியாது. அந்த லட்சக்கணக்கான வருடங்களுடைய கணக்கு அவங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களின் புத்தியில் மற்றும் உங்களுடைய புத்தியில் எவ்வளவு இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்குதுன்னு சொல்றாரு. அவங்க பக்தியில இருக்கிறவங்க அவங்க வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஞானம் அடைஞ்சவங்களுக்கு நமக்கும் அவங்களுக்கும் இரவு பகல் வித்தியாசம்னு சொல்றாரு. நீங்கள் ஈஸ்வரிய புத்தி இருக்கிறவங்களா இருக்கிறீங்க, நீங்க கடவுளோட சேர்ந்தவங்களா இருக்கிறீங்க. அவங்க ராவணனின் புத்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க, மாயா புத்தி இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. உங்களுடைய புத்தியில் உள்ளது
இந்த முழு சக்கரமே 5000 ஆண்டுதான்ட்டு அது சுற்றி கொண்டே உள்ளதுன்ட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்ம வந்து இந்த முழு சிருஷ்டி சக்கரமே வந்து 5000 வருஷம்தான் டோட்டலா. சத்தியயுகம், திரேதாயுகம் 2500 வருஷம், துவாபரயுகம், கலியுகம் 2500 வருஷம். டோட்டலா 5000 வருஷம்தான். அததான் பைபிள்லயும் சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருடங்களுக்கு முன்னாடி பூமியில சொர்க்கம் இருந்துச்சுன்ட்டு. அது எல்லாமே மேட்ச் ஆகுது பாபா சொல்றபடி. 5000 வருஷன்றதே அதிகம். அவங்க வந்து லட்சக்கணக்கான வருடம்னு சொல்லி குழப்பி வச்சிருக்கிறாங்க புத்திய. யார் இரவில் இருக்கின்றனரோ அவர்கள் சொல்கின்றனர் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டு. யார் காரிருள் புத்தி பூட்டு கொலோஸ் ஆகி இருக்குதோ, யார் இரவுல இருக்கிறாங்களோ, காரிருள்ல இருக்கிறாங்களோ, அவங்க வந்து லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லுவாங்க. யார் பகல்ல இருக்கிறாங்களோ, யாருக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சோ, யார் ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டாங்களோ, கடவுளோட யார் இருக்கிறாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்க? 5000 வருஷங்கள்னு சொல்லுவாங்க. அரைக்கல்பமாக பக்தி மார்க்கத்தில் நீங்க சத்தியமில்லாத விஷயங்களை தான் கேட்டிருக்கிறீங்க. அதனாலதான் நம்ம கூட இப்ப நம்புறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்குது. எடுத்த உடனே நம்ப மாட்டாங்க யாரும். பிகேஸே இன்னும் வந்து நிச்சய புத்தி இருக்கிறவங்க குறைவாதான், வரிசை கிரமமா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த அளவுக்கு பாபாவை நம்புறாங்க பாத்தீங்கன்னா, அதுவே வரிசை கிரமம்னு பாபா நிறைய முறையில சொல்லியிருக்கிறாரு. நீங்களே ஏன்னா நீங்க அரைக்கல்பமா பக்தி மார்க்கத்துல சத்தியமில்லாத விஷயத்தையே கேட்டு வந்திருக்கிறீங்கன்றார். சத்தியுகத்தில் இது போன்ற விஷயங்கள் இருக்கிறதே இல்லை. ஆனா சொர்க்கத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அங்கோ ஆஸ்தி கிடைக்கின்றது. இப்போது உங்களுக்கு நேரடியாக வழிமுறை வந்து கடவுள்கிட்ட இருந்தே கிடைக்குது. ஸ்ரீமத் பகவத்கீதை உள்ளது இல்லையா? வேற எந்த ஒரு சாஸ்திரத்திலும் ஸ்ரீமத் என்ற பெயரே கிடையாது. ஸ்ரீமத் பகவத்கீதையில மட்டும்தான் ஸ்ரீமத்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது வந்து சிவன் தான் இங்க வந்து நமக்கு உயர்ந்த வழியே சொல்றாரு ஸ்ரீமத்துன்ட்டு. இங்க பிகேஸ்க்கு தான் ஸ்ரீமத்ன்னு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் அது ஸ்ரீமத் பகவத்கீதைன்ட்டு சொல்லப்படுதுன்றாரு. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் பிறகு இந்த புருஷோத்தம சங்கம யுகம், கீதையின் யுகம் வருதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு 5000 வருஷத்துக்கு அப்புறம் கலியுக இறுதியில 100 வருஷம் நான் வரேன். அதுதான் வந்து புருஷோத்தம சங்கம யுகம். ஆத்மா வந்து உத்தமமாகறதுக்கான யுகம் இது. ஆத்மா பரமாத்மா சந்திக்கிற யுகம் இது. இந்த கீதையுடைய யுகம் இப்ப நடக்குது. இதுதான் மகாபாரத யுத்தம். இப்ப போர்க்களமா இருக்குது நம்ம வாழ்க்கையே. கடவுளே வந்து நெற்றி பூர்வத்துல உட்காந்து நமக்கு வந்து பிரம்மா நெற்றி பூர்வத்துல உட்காந்து நமக்கு கீதை சொல்றாரு. இப்ப போர்க்களத்துல இருக்கிற ஆத்மாக்களுக்கு கீதை சொல்றாரு பரமாத்மா. அதுதான் ஆத்மா பரமாத்மா சந்திப்பு. இது ரஜினி கூட ஒரு இது ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு. உண்மையான இது போர்க்களம் இதுதான். ஆத்மா பரமாத்மா சந்திப்பு தான் உண்மையான சந்திப்பு. கீதை அதுதான் உண்மையான கீதைன்னு சொல்லியிருப்பார். லட்சம் வருடங்களின் விஷயமே இருக்க முடியாது. இது லட்சக்கணக்கான வருடம்லாம் கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்போதாவது யாராவது வந்தால் சங்கமயுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இப்போ யாராவது வந்தாங்கன்னா சங்கமயுகத்துக்கு கூட்டு போயிருங்க. பாபாவுடைய அறிமுகம் கொடுங்க, உடனே அவங்க சங்கமயுகத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தை இப்ப படைப்பவரா இருக்கிறார். அதாவது தம்மை பற்றிய மற்றும் படைப்பின் முழு அறிமுகமும் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிறகும் சொல்றாரு, நல்லது தந்தையை நினைவு செய்யுங்கள். எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சாலும் நீங்க சாரத்துக்கு வந்துருங்க, விதையை மட்டும் நினைங்கன்றாரு. என்ன நினைங்க போதும். வேற எதுவும் புரியலனா கூட பரவாயில்ல, பாபாவை நினைங்க. வேற எந்த தாரணையும் செய்ய இயலாவிட்டாலும் தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் போதுன்றாரு. பவித்திரமாகவோ ஆகியதான் தீர வேண்டும். எல்லாரும் தூய்மையா தான் ஆகணும். நம்ம பாபாவை நினைச்சு தூய்மையாயிடுவோம். உலகத்துல இருக்கிறவங்க அவங்க பண்ண பாவத்தெல்லாம் அனுபவிச்சு திருந்தி தூய்மையாகி வருவாங்க. நம்ம வந்து தானா பாபா நினைவுல தூய்மையாகி போயிடுவோம். அவங்களாம் அனுபவிச்சு கஷ்ட நஷ்டத்தெல்லாம் உணர்ந்து அந்த செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் அனுபவிச்சு, உடலால அனுபவிச்சு, மனசால அனுபவிச்சு திருந்தி கடைசியா தூய்மையாகி வருவாங்க. ஆனா நம்ம வந்து பாபா நினைவுல இப்பயே நம்ம தூய்மையாயிடுறோம். பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள் என்றால் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபாட்ட இருந்து ஆஸ்தி நம்ம வாங்குறோம்னா அப்ப பாபா மாதிரியே நம்மளும் ஆகணும். அவர் எப்படி தெய்வீக குணங்கள்ல கடலா இருக்கிறாரு இல்லையா? அமைதி கடலா இருக்கிறாரு, அன்பு கடலா இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இந்த சாத்தான் உலகத்துல நம்ம வந்து கலியுகத்துல ஆக்ரோஷத்தின் கடலா இருந்தோம், கோபத்தின் கடலா இருந்தோம் இல்லையா? இப்ப பாபாவுடைய தெய்வீக குணங்களை நம்ம வந்து தாரணை பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. அவரோட ஆஸ்தி பெறுறீங்கன்னா அப்ப அவர் மாதிரி நீங்க மாறணும் இல்லையா? அப்ப அமைதி கடலா மாறுங்க. மாஸ்டர் அமைதி கடல், மாஸ்டர் அன்பு கடலா மாறி அன்பு கொடுங்க. அதையும் தாரணை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. உண்மையில இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 21 பிரிவுகளுக்காக பல மடங்கு வருமானத்தை சேமிப்பதற்காக நேரடியாக ஈஸ்வரிய சேவையில் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ட்ரஸ்டி ஆகி சிவபாபாவின் பெயரில் சேவை செய்ய வேண்டும். நம்ம எது கொடுத்தாலும்
பாக்ஸில் கொண்டு போய் போடணும், பாபா பேரில் கொடுக்கணும், பாபாவுக்கு கொடுக்குறேன்னு அந்த பாவனை கூட, அதை கூட ஒரு முரளியில் சொன்னார். நான் 5 ரூபா கொடுத்தேன், நான் 5 ரூபா கொடுத்தேன்னு கூட சொல்லக்கூடாது. எதுவுமே நான் செஞ்சேன்ற அந்த நான்ற வார்த்தையே வரக்கூடாது. பாவனையாக பாபாட்ட போடணும். பாவனையாக அந்த மாதாஸு 3 ரூபா 4 ரூபா இருக்குது பாபா, இதை வச்சுக்கோங்க பாபான்னு சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு பாவனை வந்து பக்தியில் இருந்துச்சு. அதே மாதிரியே இங்கேயும் வரணும்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி எதுவுமே தனிப்பட்ட முறையில் தனியாக எந்த சிஸ்டருக்கோ பிரதருக்கோ அது மாதிரிலாம் நம்ம கொடுக்கக்கூடாது. டைரெக்டாக நம்ம பாபா பேரில் கொடுத்துடணும். அதை அதுக்கப்புறம் அவங்க எடுத்து பயன்படுத்துறதுல தவறில்லை. ஏன்னா அவங்க அப்போ தான் வந்து பாபா கொடுத்தாருன்னு எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா நம்ம கொடுத்தோன்ட்டு அவங்க பயன்படுத்தும் போது அது நமக்கும் சேமிப்பாகாது, அவங்களுக்கும் சேமிப்பாகாதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட்டு, நினைவில் எவ்வளவு நேரம் அமர்றீங்களோ அவ்வளவு நேரம் புத்தி எங்கெல்லாம் சென்றது அதை சோதி தெரியணும். நம்ம ஒழுங்காக சார்ட் வைக்க சொல்கிறாரு. அதில் எவ்வளோ நேரம் உட்காந்தன்றதை செக் பண்ணுங்கன்றாரு. புத்தி ஒழுங்காக இருந்துச்சான்றதையும் செக் பண்ணுங்கன்றாரு. தன்னுடைய உண்மையிலும் உண்மையான கணக்கு வழக்கை எழுதி வைக்க வேண்டும். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக பாபா மற்றும் ஆசியை நினைவில் வைக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. வரதானம், விஸ்மிருதி, மறதியின் உலகத்திலிருந்து வெளியேறி ஸ்மிருதி ஸ்வரூபம் நினைவின் வடிவமாக இருந்து ஹீரோ பாட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆவீர்களாக. பாபா அடிக்கடி சொல்வார், இது ஒரு நினைவு மறதி விளையாட்டு, நீங்கள் மறந்து போயிருவீங்க, நான் வந்து ஞாபகப்படுத்துவேன், இதுதான் விளையாட்டுன்னு சொல்லி. இதுதான் சிவனின் திருவிளையாடல். நீங்கள் ஆத்மான்றதை மறந்துட்டு தேகம்னு நினச்சிட்டு நீங்கள் இப்போ சேர்த்து பிறந்து சேர்த்து அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. இப்போ அதுலேருந்து உங்களை காப்பாற்றுறேன், உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி கொடுக்க வந்திருக்கிறேன், இதை தான் நினைவுபடுத்துறதுக்காக நான் வரேன். அதுதான் நினைவு மறதி விளையாட்டு. இப்போ மறதியின் விளையாட்டுலேருந்து உலகத்துலேருந்து வெளியேறி நினைவின் வடிவமாக மாறுங்க. ஆத்மஸ்வரூபத்துக்கு வாங்க. நான் ஆத்மா, நான் நடிக்க வந்திருக்கேன், நான் ஹீரோ பார்ட் நடிகன், நான் சத்தியுகத்துலேருந்து கலியுகம் முழுக்க நடிக்கிறேன், ஃபுல் பார்ட் நடிக்கிறக்கூடிய ஆத்மா நான், விசேஷ ஆத்மா, அந்த மாதிரி ஆவீர்களாகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த சங்கம யுகம் நினைவின் யுகமாகும் மற்றும் கலியுகம் வந்து மறதியின் யுகமாகும். இப்போ சங்கம யுகமே வந்துட்டோடனே நம்ம பாபா வந்து நம்ம ஆத்மான்னு புரிய வச்சிட்டாரு. அவர் பரமாத்மா நம்ம அப்பான்ட்டு புரிய வச்சு கடவுளே வந்துட்டாரு நேராக நம்மளை காப்பாற்றுறதுக்கு. அவரை நினைக்கிற யுகம் இது. கலியுகமும் மறதி, நம்ம இப்பயே நம்ம பாதி பின்னாடி போயிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். கலியுக வாழ்க்கையில் போய் வாழ்ந்தோன்னா மறந்துடுவோம். பாபாவே மறத்து கூட்டு போயிடும் மாயா. அப்படியே அழகாக பேசி பேசி எடுத்துகிட்டு போய் அப்படியே அங்கங்கே கூட்டு போயிட்டு பாபாவே மறக்க வச்சிடும். அது வந்து மறதியின் யுகம்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் அனைவரும் மறதியின் உலகத்திலேருந்து வெளியேறி இப்போ வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. யார் நினைவு சுரூபமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா. எப்பவுமே பாபா நினைவில் யார் இருக்கிறாங்களோ, நினைவு வந்துருச்சோ, அவங்க தான் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடியவங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. விசேஷ ஆத்மா ஆவார்கள். இச்சமயத்தில் டபுள் ஹீரோ, இரட்டை ஹீரோ ஆவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இரட்டை ஹீரோ ஆவீங்களாம். ஒன்று ஹீரானா ஹிந்தியில் வைரம், வைரத்திற்கு சமமாக மதிப்பு மிக்கவரா இப்போ ஆகியிருக்கிறீங்க. இன்னொன்று 2வது ஹீரோ பாட்டுதாரி ஆயிருக்கிறீங்க. ஹீரோ பாட்டு கதாநாயகனின் பாகம் உங்களுக்கு இருக்குது. கதாநாயகன்னா யார்? ஹீரோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் ஸ்டார்டிங்கில் வந்துடுவாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க, நடுவில் போக மாட்டாங்க, அவங்க தான் ஹீரோ. அது மாதிரி நம்மளும் சத்தியுகத்தில் சொர்க்கத்தில் நடிக்க வந்தவங்க கலியுக இறுதி வரைக்கும் நடிக்கிறோம். மற்றவங்களாம் அப்படி கிடையாது, பாதியில் வந்துட்டு பாதியில் போயிடுவாங்க. நம்ம மட்டும்தான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஹீரோ பாகம் நடிக்கிறோன்றத நினைவு வரணும் உங்களுக்குன்னு சொல்கிறாரு. இதனால் டபுள் ஹீரோவாக மாறிடுங்கன்றாரு. ஒன்று வைரத்துக்கு சமமாக, இன்னொன்று ஹீரோ கதாநாயகன் பாகமாக மாறிடுங்க. எனவே ஆஹா என்னது சிறந்த பாக்கியம் என இதயத்தின் இதய கீதம் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். பாருங்களேன், உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. நான் தான் வைரத்துக்கு சமம், நான் தான் ஹீரோ. ஆஹா எனது சிறந்த பாக்கியம் என்ற இதயத்தினுடைய இந்த கீதத்தை எப்போதும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும்னாரு. எப்படி தேகத்தின் ஆக்குபேஷன் இருக்கு இல்லையா, தொழில் நினைவு இருக்குது இல்லையா, நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் வந்து டீச்சர், எல்லாமே நமக்கு ஞாபகம் வருது இல்லையா, தேகத்தினுடைய ஆக்குபேஷன் நினைவில் இருக்குல்ல. அது மாதிரி எப்போவுமே நான் சிறந்த சிரேஷ்ட ஆத்மா ஆவேன் என்ற இந்த அவினாஷி ஆக்குபேஷன், அழியாத தொழிலும் நினைவிருக்கணும். உடம்பை விடுங்க, உடம்பு அழிய போகுது. இந்த பிறவியில் தான் டாக்டர், அடுத்த பிறவியில் எல்கேஜி தான், ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும். குழந்தை வந்து டாக்டர்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? நான் போன பிறவியில் டாக்டர், மூடு வாய போய் படிப்போ எல்கேஜின்னு சொல்லி திட்டுவாங்க இல்லையா. ஆனால் இந்த ஆத்மா அந்த மாதிரி கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அதோடைய ஆக்குபேஷன் என்னன்னு நான் சொல்கிறார் பாருங்க, அழியாத தொழில், நான் சிறந்த சிரேஷ்ட ஆத்மா ஆவேன்றது தான் நம்மளுடைய ஆத்மாவினுடைய ஆக்குபேஷன். அந்த தொழில் வந்து எப்பயுமே நினைவில் இருக்கணுன்றாரு. அப்போதுதான் விசேஷ ஆத்மா என்று உங்களை சொல்வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்லோகன்,
தைரியம் என்ற முதல் அடியை முன்னால் எடுத்து வைத்தீர்கள் என்றால் தந்தையின் முழுமையான உதவி கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ நம்ம பாபா குழந்தையாகிறதே தைரியம் இல்லைன்னா ஆக முடியாது. தைரியன்ற அடி எடுத்து வச்சாதான் பாபா குழந்தையாவே ஆக முடியும். பிகே ஆகிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. நான் பிகேன்னு சொல்லிக்கிறேன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. தைரியம் இல்லாட்டி பிகேவா ஆகவே முடியாது. ஆனால் பாபா சொல்றாரு, எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும்னா தைரியன்ற முதல் அடியை எடுத்து நீங்க ஒரு அடி எடுத்து வைங்க. நான் வந்து ஹெல்ப் பண்றேன்றாரு. நீங்க ஒரு அடி மட்டும் காலை தூக்கி இப்படி வைங்க, நான் வரேன், புத்தி மூலமா வைங்க, நான் 1000 அடி எடுத்து வச்சு உங்களுக்கு உதவி செய்யறேன்றாரு. ஏன் பயப்படுறீங்க? ஐயோ இப்படி பண்ணா வீட்டில் இருக்கிற திட்டுவாங்களோ, ஐயோ இதை செஞ்சா இப்படி ஆயிருமோ, நான் எப்படி யோகா பண்றது, என்ன அப்படி பேசுறாங்களே இப்படி பேசுறாங்களே பின்னாடி பேசுறாங்களே, இதெல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஒரு அடி எடுத்து வைங்க, புத்தி மூலமா ஒரு அடி எடுத்து வைங்க, நான் 1000 அடி எடுத்து வந்து உதவி செய்யறேன், என்ன நம்புங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மனுஷங்க இப்பதான் வருவாங்க, கடைசி வரைக்கும் உங்க கூட யார் வருவாங்க? கடைசியா போய் தர்மராஜ்புரியில பதில் யார் தெரியுமா சொல்லணும்? நம்ம மட்டும்தான் சொல்லணும். ஆத்மா மட்டும்தான் போகும், உடம்பு கூட போகாது. உடம்பு கூட கை விட்டுரும். உடம்புக்காக தான் நம்ம நிறைய வேலை பண்ணிருப்போம், கடைசியில அந்த உடம்பே மண்ணுக்குள்ள போயிடும். ஆத்மா மட்டும் போய் கடவுள்கிட்ட நிக்கும். கேட்பாரு, நீ யாருக்காக இந்த மாதிரி பண்ண? அந்த உடம்பாலதான் இப்படி பண்ண பாபா. அந்த உடம்பு உன் கூட வந்துச்சா? அது போயிடுச்சே, இப்ப நீ ஃபெயில் ஆயிட்டியேன்னு சொல்லி சொல்வாரு. போ திரேதா யுகத்துக்குன்றவாரு. அப்ப நம்ம பதவி குறைஞ்சிரும். அப்ப இது நமக்கு வந்து தண்டனை கிடைக்கும். தண்டனையோட ஏதோ ஒரு பைசா பதவி, ஒரு பைசாக்கும் ஆகாத பதவியை தூக்கி போடுவாரு. அதை வாங்கிட்டு போக வேண்டியதான். அதான் பாபா சொல்றாரு, இப்போ தைரியன்ற அடி எடுத்து வைங்க. யார் ஊரே என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. உங்க கூட நான் இருக்கிறேன், நான் உதவி செய்யறேன், உங்களுக்கு முழுமையான உதவி செய்யறேன். யார் என்ன தூற்றினாலும் உங்களுக்கு நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. ஓம் நன்றி பாபா, சாந்தி. நன்றி. நாம